ஆமா. ஓகே. சரி. கோர்ஸ் முடிச்ச ஆட்கள் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் முடிச்ச ஆட்கள் இருக்கிறீங்களா? இருந்தா ஒருக்கா சாட்ல போடுங்க. கோர்ஸ் முடிச்ச ஆட்கள் இருக்கிறீங்களா? நியூ மெம்பர்ஸ் எத்தன பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாப்போம். நியூ மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நியூன்னு போடுங்க. ஆல்ரெடி கோர்ஸ் முடிச்சு யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா, ஓல்டுன்னு போடுங்க. சாட்ல போடுங்க பாப்போம். அதாவது நியூ மெம்பர்ஸ் இந்த செஷன் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு செஷனுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா, நியூன்னு போடுங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த செஷன் பார்க்குறீங்கன்னா, நியூன்னு போடுங்க. பழைய ஆட்கள் ஆல்ரெடி கோர்ஸ் முடிச்சே யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா, ஓல்டுன்னு போடுங்க. எத்தன நியூ மெம்பர்ஸ் வந்திருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு. ஓகே. ஆ நியூ நியூ. சோ நெறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. பழைய ஆட்களும் வந்திருக்கீங்க. ஓகே. சரி. ஓகே. சரி. ஆ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஆ லாஸ்ட் இயர் 2023 ஆ அக்டோபர் நவம்பர்ல நவம்பர் அந்த டைம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். இந்த மாரி கிளாஸஸ், மைண்ட் கோச்சிங் இந்த ப்ரோகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட 7 டேஸ் மைண்ட் கோச்சிங் ப்ரோகிராம்ஸ், அடுத்தது வந்து பேரண்ட்ஸுக்கான ட்ரெய்னிங் சரியா? பேரண்ட்ஸுக்கான ட்ரெய்னிங்ஸ் இந்த மாதிரி செய்துட்டு போயிருக்கேன். ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான ஒரு அ ப்ரோகிராம் வந்து இதுக்கு முதல் செய்திருந்தேன் நான். கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்து, இப்ப திரும்ப நாங்க செய்றோம். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மாசமுமே 7 டேஸ் ப்ரோகிராம் இப்ப நாங்க 28 டேஸா மாத்திருக்கிறோம். ஸோ அத பின்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முதல் எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டு இதுக்குள்ள போவோம். ஓகே. ஸோ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ருஷானி. நான் வந்து பேட்டிக்லோ ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டில வந்து பிபிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஃபீல்டுல தான். பிசினஸ் ஃபீல்டு டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, ஆனா அப்புறம் எனக்கு சைக்காலஜி அதாவது இந்த மைண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன் நான். ஆ ஏ லெவல் முடிச்சு யுனிவர்சிட்டி போற டைம்ல இருந்தே நிறைய கூட இந்த புக்ஸ் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது எனக்கு. முக்கியமா இந்த சைக்காலஜி ரீதியான புத்தகங்கள் நிறையவே படிப்பேன். ஸோ அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய வீடியோஸ் YouTubeலயா இருக்கலாம். அதே மாதிரி சில கோர்சஸ் அதெல்லாமே ஃபாலோ பண்ணி, ஸோ எனக்கு அதுக்கு பிறகு வந்து உண்மையாவே ஆ இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா பெர்சனலா வந்து லைஃப்க்காக தான் நான் இத படிச்சதே. என்ன விஷயம்ன்னு சொன்னா, எனக்கு வந்து 2013ஆம் ஆண்டு ஏ லெவல் நான் படிக்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ரூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சு. சரியா? ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் கேள்விப்படாம கூட இருப்பீங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாரி ஒரு அ ஒரு என்னது மூட்டுவாதம்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப எனக்கு அந்த டைம் அது பெருசா தெரியல. அது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன பெரிய ஒரு வருத்தம்ன்ற மாரி நான் அத பெருசா எடுத்துக்கொள்ளல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் போகாம இருந்ததுக்கு பிறகு ஓகே. சரியா? சரி. சரி. நான் கதைக்கிறது கிளியர் தானேண்ணா? ஓகே. சரி. அப்ப அந்த மாதிரி ஆம் ஸ்கூலுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 4 மாசம் போகல. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அப்படிலாம் இருந்து, அப்புறம் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ரிகவரி ஆயி யுனிவர்சிட்டி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு யுனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்த ஒரு காலப்பகுதியில வந்து இந்த கொரோனா யுனிவர்சிட்டி முடியிற டைம். அப்ப கொரோனா அந்த ஒரு காலப்பகுதி. அந்த போட்ட இன்ஜெக்ஷன் கொரோனா டைம்ல எடுத்த இன்ஜெக்ஷன் வந்து, அது உரமாவே எனக்கு இன்னும் உள்ள வருத்தத்த வந்து அதிகரிச்சு, அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட அந்த வருத்தத்துக்கு டாக்டர்ஸ்மாரெல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இத சரி பண்ணவே முடியாது. நீங்க லைஃப் லாங் டேப்லெட் போடணும். ஆல்ரெடி இதுல அந்த அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு வலியா இருக்கும்ன்னு சொல்லி. எனக்குமே டாக்டர்ஸ் ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க. இது சரி பண்ண இயலாது. நீங்க லைஃப் லாங் டேப்லெட் போட்டே ஆகணும். ஆனா, அந்த போடுற டேப்லெட்டுமே வந்து அவ்ளோ சைட் எஃபெக்ட் ஆன இது. அது டாக்டர்ஸே சொல்றாங்க. அவ்ளோ சைட் எஃபெக்ட். அப்ப நீங்க இத சரி பண்ணவே இயலாது. அப்போ ஒரு கட்டத்துல என்னன்னு சொன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதே விட்டுட்டேன். கிளினிக் போறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்களே சொல்றாங்க இது சரி பண்ண இயலாது. பிறகு அந்த டேப்லெட்டும் சைட் எஃபெக்ட். பிறகு நான் என்னத்துக்கு அந்த டேப்லெட்ட போய் தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு சரியான பெயின் வந்துட்டு கினியில தூரமா போயிட்டுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு நைட்ல தூக்கமே இல்ல. அந்த அளவுக்கு பெயின். எல்லா ஜாயிண்ட்டுமே வந்துட்டு பெயின். அ அந்த
நைட்ல எங்களுக்கு தூங்கவே முடியாது. ஒரு நிம்மதியா ஒரு தூக்கம் இருந்தா போதுமன்ற அளவுக்கு அந்த லைஃப் அப்படியே டோட்டலா மாறிட்டது. சோ அந்த டைம் தான் உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டத்த நான் என் லைஃப்ல ஃபீல் பண்ணினது வந்து அந்த ஒரு டைம் தான். ஆ சோ அந்த அந்த மாதிரி காலப்பகுதியில நான் ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள். நான் ஆல்ரெடி அந்த மைண்ட் சம்மந்தமா படிச்ச விஷயங்கள், வாசிச்ச புத்தகங்கள் அது எல்லாமே எனக்கு திரும்ப இன்னுமே ஹெல்ப் பண்ணுச்சு. நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணினேன். என்கிட்ட நான் படிச்சிருந்தேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரி இந்த மாரி சில விஷயங்கள் மூலமா நான் படிச்சிருந்தேன். கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, சக்சஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எங்களோட மனச பயன்படுத்தி அடையலாம்ன்னு ஆல்ரெடி நான் படிச்ச புத்தகங்கள், சில விஷயங்கள் மூலமா நான் தெரிஞ்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் நாங்க இத எனக்கு இந்த டைம்ல வந்து நான் இத யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எனக்கு பெயின் இனி இல்லன்ற அளவுக்கு கூடிட்டே போகுது. சோ இந்த டைம் நான் இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி நான் பெர்சனலா என் லைஃப்ல அப்ளை பண்ண விஷயங்கள், நான் படிச்ச விஷயங்கள், அ அத வந்து நான் என்ன செய்தேன்னு சொன்னா, என் லைஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது, என் உடல் நிலையில வந்து நான் பெரிய ஒரு முன்னேற்றத்த பார்த்தேன். இப்ப நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு முன்னுக்கு நான் இந்த விஷயம் இவ்வளவு தைரியமா கதைச்சு கொண்டிருக்கேன்னு சொன்னா, உண்மையிலேயே நான் அதுக்குள்ள இருந்து அவ்ளோ ஒரு இதா நான் வெளியில வந்தேன். எந்த விதமான டேப்லெட்டும் இல்லாமலே, என்னோட மனச கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துறதன் மூலமா, சில விஷயங்கள நான் அப்ளை பண்ணி, சில பிராக்டிஸ்கள பண்ணி நான் வெளியில வந்தேன். வெளியில வந்ததுக்கு பிறகு எனக்கு இதுல இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆகி, நான் இன்னுமே இதுகள் படிக்க ஆரம்பிச்சேன். சைக்காலஜி சம்மந்தமான கோர்சஸ் அதுகள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டு, சேம் டைம் நான் அப்ளை பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 7 நாள்ல ஒரு கோர்ஸா வடிவமைச்சு, அத எனக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிக்கும்போது, கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள்ல இருந்த நபர்கள் அதிலிருந்து வெளியில வந்தாங்க. டிவோர்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், லவ் ஃபெயிலியர் பிரச்சனைகளா இருக்கலாம், படிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைகளா இருக்கலாம், அதே மாதிரி பிசினஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தாக்களா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனைகளா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 150 பேர் இந்த கிளாஸ் முடிச்சிருக்காங்க. சோ அதுவே எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சோ அத்தன பேருமே வந்துட்டு வந்த அந்த ஒரு நாள் முடியும் போது, அவங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடையும் போது, அது எனக்கு இன்னுமே இந்த இந்த விஷயங்கள இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈஸியா என்னது அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்துக்காக, இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷனே இல்ல. இது கூட எனக்கு லைஃபே முடிஞ்சுதுன்ற அளவுல நிறைய பேர் யோசிச்சுட்டு தற்கொலைக்கு போறாங்க. இப்ப சோசியல் மீடியாவ பார்த்தீங்கன்னு சொன்னா, Facebook நான் ஓப்பன் பண்ணினா, யார பார்த்தாலும் என்னது, அ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சூசைட் பண்றாங்க. அம்மாவோட சண்டை, அதனால சூசைட். அப்பா ஏசிட்டார், அதனால சூசைட். லவ் ஃபெயிலியர், அதனால சூசைட். சின்ன சின்ன விஷயங்கள், கடன் எப்படி ஒரு கடன வந்து ஏதோ கடன் வந்துட்டுன்னு சொன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல இருந்து எனக்கு வெளியில வரவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டை, டிவோர்ஸ் வந்துட்டுன்னு சொன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே சமூகம் நம்மள பிழையா யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குயிக்கா ஒரு டக்குன்னு முடிவு எடுக்குறாங்க. சரியா? சோ அந்த மாதிரியான அ நிறைய விஷயங்கள வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து சோசியல் மீடியாவுல பார்க்க கிடைச்சது. சோ எனக்கு ஒரு விஷயம் நானுமே இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்த கடந்து நான் அதிலிருந்து வெளியில வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைச்சேன். சோ அதனால தான் நான் இந்த கிளாஸ வந்து கன்டினியூவா கொண்டு போயிட்டு இருக்கேன். அதோட வந்து சைக்காலஜி டிகிரிஸும் நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். டிப்ளோமா வந்து கம்ப்ளீட் ஆகப்போது. அடுத்த டிகிரி வந்து அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே. சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்த வந்து முதலாவது நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு விஷயமுமே வந்து ஈவன் ஒரு பிரச்சனையா இருந்தா கூட, எங்களுக்கு எந்த இடத்துல பயம் வரும் தெரியுமா? நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல எங்களுக்கு பயம் வரும்ன்னு சொன்னா, ஒரு விஷயத்த பற்றி எங்களுக்கு தெரியாம இருக்கும் வரைக்கும் தான் பயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என்னத்துக்கு நடக்குது? எங்களுக்குள்ள என்ன செய்யுது? ஸ்ட்ரெஸ்ஸண்டா என்னன்னு தெரியாம இருக்கும் வரைக்கும் தான் நாங்க பயப்படுவோம். அதுவும் பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, தங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்றத வெளிய சொல்றதுக்கே பயம். ஏனண்டா வெளியில யாரும் நினைச்சுருவாங்களோ, ஐயோ! நான் ஒரு மனநோயில இருக்கேன். என்ன பைத்தியம்ன்னு சொல்லிருவாங்களோன்னு சொல்லிட்டு, நிறைய பேருக்கு தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியில கதைக்கிறதுக்கே பயம். ஏன்? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னா என்னன்னே தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற தொடர்பான ஒரு தெளிவு இல்லாததால தான் பாதி பேருக்கு அத பத்தி வெளியில போய் கதைக்கிறதுக்கு பயம். சொன்னா நம்மள பிழையா யோசிச்சுருவாங்களோ! நம்மள பைத்தியம்ன்னு சொல்லிருவாங்களோ! என்ற ஒரு பயம். ஓகேவா? சோ முதலாவது எங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஏன் அது நடக்குது? ஏன் அது நடக்குது?
ஒரு கடன் பிரச்சனையா, ஏன் அது நடக்குது? டிவோர்ஸ் பிரச்சனையா, ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது? சரியா? காதல் தோல்வி. காதலண்டா முதல் என்ன? காதல் தோல்வி என்றா என்ன? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லயே ஒரு தெளிவு இல்ல. ஒரு நோய் எப்படி வருது? முக்கியமா சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த குணப்படுத்தவே முடியாத நோய்கள் என்ற ஒரு கேட்டகரி வரும். அது கேன்சரா இருக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி இந்த மாதிரி ஒரு வருத்தம் வந்தோனே நாங்க என்ன நினைக்கிறோம்? ஐயோ! இத சரிப்படுத்தவே இயலாது. ஐயோ கடவுளே! எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்த தந்தவர். அந்த மாதிரி நாங்க ஒரு ஜோனுக்குள்ள போயிருவோம். இதுக்கு தீர்வே இல்லன்ற கணக்குல ஒரு ஜோனுக்குள்ள போயிருவோம். அப்ப திரும்ப திரும்ப அத யோசிச்சு இப்படி நடக்குதே, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படுறோம். ஓகேவா? சோ அதே மாரி தான் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓகே. இல்ல இல்லன்னா சில பேருக்கு வந்து நான் கதைக்கிறதுக்கு வந்து கிளியர் இல்லன்ற மாரி சொல்றீங்க. ஓகே. ஆ ஒருக்கா உங்களோட நெட்வொர்க்க செக் பண்ணுங்க. நான் கதைக்கிறது கிளியர் தானே! ஒரு சில பேருக்கு கிளியர் இல்லன்னு சொல்றாங்க. ஓகே. சோ கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்ல செக் பண்ணுங்க. ஓகேவா? சரி, சரி. அதாவது இப்ப இந்த WHO சரியா? WHO என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 2015 ஆ வெளியிட்ட அறிக்கையின்படி என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 30,00,00,000 மக்கள் வந்து இந்த மன அழுத்தம் என்ற ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி 2015ல WHO ரிப்போர்ட் ஒண்ணு வெளியிட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, ஆ அதாவது நிறைய பேர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் 2 பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நிமிஷத்துல வந்து 2 பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப ஈஸியா கடந்து போற ஒரு விஷயம் இல்ல. இந்த மன அழுத்தம்ன்றது வந்து, இப்போ ஓகே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் ஒரு விஷயத்துல வெளிய வந்துட்டு இந்த சமூகத்துல இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 2 உயிர் போகுது இந்த மன அழுத்தத்தாலன்னு சொல்லும்போது, அது எவ்ளோ ஒரு கஷ்டமான விஷயம் என்ன? இப்ப இன்னைக்கு நாங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்ன்னு சொன்னா, நாளைக்கு வந்து அது நம்மோட ஒரு தம்பியோ, தங்கச்சியோ அந்த அளவுக்கு பாதிக்கப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துரும். அப்ப இது ஒவ்வொரு ஆக்களுமே வந்துட்டு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுக்கணும். நாங்க ஒவ்வொரு ஆக்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். சரியா? ஓகே. சாரி. ஆ சரி. அப்ப நாங்க கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, இத வந்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வா கொண்டு போகணும். ஏன் நாளைக்கு நம்மளோட இருக்கிற உறவுகளே இந்த ஒரு நிலைமைக்கு போற அளவுக்கு நம்ம ஒரு செஷன் நான் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு முதலும் நான் செய்திருக்கேன். நிறைய பேர் அதிலயுமே ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தவங்க அந்த டைம். சரியா? ஓகே. ஆ சரி. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமா நாங்க கண்டிப்பா சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். என்னடா இப்ப அந்த மனநோய்ன்றது, அதாவது நோய்கள்ல வந்து பட்டியல் படுத்தும் போது, மனநோய் அதாவது மன அழுத்தத்தால பாதிக்கப்படுற இந்த மனநோய் என்ற ஒரு விஷயம் தான் வந்து 1வது இடத்துல இருக்குதாம். டிசீஸ்ல வந்து நோய்கள்ல இதுல வந்து 1வது இடத்துல இருக்கிறது வந்து இந்த ஆ மன அழுத்தம் என்ற அளவுக்கு வந்திருக்குது. சரியா? அப்ப அதனால கண்டிப்பா நாங்க இத பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். 1வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ்ன்டா என்ன? சரியா? ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்குள்ள உண்மையா என்ன நடக்குது? ஸ்ட்ரெஸ்ஸண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே. அதாவது ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஏன் உண்மையிலேயே எங்களுக்குள்ள அந்த ஒரு ஹோர்மோன் ஏன் இருக்கணும்? எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் தானே. ஏன் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்த கடவுள் படைச்சாரு? ஏன் எங்களுக்குள்ள அது இருக்கணும்? எப்படி அது உள்ள இருந்து என்ன செய்யுது? என்னத்துக்காக படைக்கப்பட்டது? நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது இப்ப எங்கட மனிதன்ட வளர்ச்சி கட்டங்கள். சரி எங்கட பரிணாம வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்க ஆரம்ப காலங்கள்ல வாழ்ந்த காலகட்டம் என்னது? மனிதன் வந்து காட்டுல தான் வாழ்ந்தான். எல்லாருக்குமே தெரியும். மனிதன் வந்து காட்டுல தான் வாழ்ந்தான்னு சொல்லி பார்த்திருப்போம்.
சோ, அப்ப அந்த மாதிரி காலப்பகுதியில வந்து இப்ப காட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதோ, திடீரென்று ஒரு சிங்கமோ அல்லது ஒரு ஒரு விலங்கு வருது. சரியா? நீங்க காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு மிருகம் வரும்போதோ, அந்த டைம் வந்து உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ன்ற ஒரு விஷயம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்தா தான் அடுத்த கட்டம் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு அந்த ஹார்மோன் சுரக்கலன்னு சொன்னா, நீங்க என்ன செய்திருவீங்க? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்ப அதனாலதான் இயற்கையாவே ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அதாவது குயிக்கா ரியாக்ட் பண்ணணும். ஒன்று ஒரு ஒரு இப்ப நீங்க காட்டுல இருக்கிறீங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சிங்கமோ அல்லது ஒரு புலியோ வருதுன்னு சொன்னா, ஒண்ணு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு எதிரா ஃபைட் பண்ணணும். அல்லது வந்து என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடணும். அல்லது வந்து ஃப்ரீஸ் ஆகணும். இது 3ம் தான் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எங்கட ரியாக்ஷன். சரியா? அப்ப இந்த 3 விஷயத்தை நீங்க செய்யணும்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். சரியா? ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சுரக்கிறது வந்து கார்ட்டிசோல்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அப்ப அந்த அந்த விஷயம் கண்டிப்பா எங்களுக்குள்ள நடக்கும். இதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ள இருக்குது. இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். முதல்ல நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஸ்ட்ரெஸ்ஸண்டா ஒரு பிரச்சனையா? இது வரக்கூடாதுன்னு எனக்கு வந்துட்டா? அல்லது மெட்டாக்களுக்கு வராம எனக்கு மட்டும் தான் வருகுதா? இப்ப இந்த இந்த மீட்டிங்ல இருக்கிற நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் உங்களுக்குள்ளயுமே மன அழுத்தமோ, அல்லது ஸ்ட்ரெஸ் நீங்க ஆகுறீங்கன்னு சொன்னா, நீங்க முதலாவது அத நினைச்சு பயப்படவே தேவையில்ல. அது ஜெனரலா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இயற்கையாவே கடவுள் எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த படைச்சிருக்காரு. என்னத்துக்காக? சில சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க அந்த விஷயத்த பயன்படுத்தி அந்த 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 ஒரு சிச்சுவேஷன வந்து ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்காக. இதுக்காக இயற்கையாவே எங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம், அந்த ஹார்மோன் என்னது ஹார்மோன் மாற்றம் வந்து எங்களுக்குள்ள நடக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது எப்படி நடக்குது? ஓகே ஷூர். சரியா. இது இப்ப எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என்கிட்ட அதாவது லிம்பிக் சிஸ்டம்ன்னு சொல்லுவாங்க. எங்கட மூளை சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த இந்த ஃபோட்டோல பாக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து எங்கட முன்பகுதி சரியா? எங்கட முன்பகுதிய நாங்க சொல்லுவோம். ப்ரீஃப்ரான்டல் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? எங்கட மூளையில வந்து முன்பகுதிய வந்து ப்ரீஃப்ரான்டல் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப எங்கட கண் ஒரு விஷயத்த பாத்துட்டேன்னு சொன்னாலோ, அல்லது காதால ஒரு விஷயத்த நாங்க கேட்டுட்டோம்ன்னு சொன்னா, எங்கட ஐம்புலன்கள் சரி அதுலருந்து நாங்க ஒரு விஷயத்த பாத்துட்டோம்ன்னு சொன்னா, குயிக்கா அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா, தலாமஸ்ன்னு ஒரு ஒரு பார்ட் இருக்குது. இதுல நீங்க பாருங்க எல்லோ கலர்ல இருக்குது தலாமஸ். தலாமஸ்க்கு வந்து விஷயத்த அனுப்பும். இந்த ஒரு சிங்கம் வருது, அல்லது இந்த ஒரு புலிய நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா, டக்குன்னு தலாமஸ்க்கு அனுப்பும். சரியா? ஓகே. தலாமஸ்க்கு விஷயத்த அனுப்பும். தலாமஸ் என்ன செய்யும்ன்னு சொன்னா, அது வந்து இப்ப சாதாரணமா எப்படி ஒரு ப்ரொசீஜர் நடக்கும்னா, நாங்க பார்க்கிற விஷயங்கள வந்து தலாமஸ்க்கு போய், தலாமஸ்ல இருந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு அனுப்பும். சரியா? ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ன செய்யும்ன்னு சொன்னா, அந்த விஷயத்த அனலைஸ் பண்ணும். ஓகே, இதுக்கு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த மாரி செய்யணும்னு சொல்லி, ப்ரீஃப்ரான்டல விட முன்பகுதி, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சரியா? அமிக்லாக்கு வந்து அந்த விஷயம் இப்ப நீங்க அடுத்து என்ன ரியாக்ட் பண்ணணும்ன்றத ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அமிக்லாக்கு சொல்லும். அதுக்கு பிறகு நீங்க ரியாக்ட் பண்ணீங்க. இதுதான் சாதாரணமான ப்ரொசீஜர். சரியா? சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, நாங்க பார்க்கிற கேட்கிற விஷயத்த வந்து தலாமஸ்க்கு போகும். தலாமஸ்ல இருந்து ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட்ங்கிற முன்பகுதி அதுக்கு போகும். ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட் என்ன செய்யும்னு சொன்னா, அனலைஸ் பண்ணும். ஒரு விஷயத்த வந்து இதுக்கு இப்படித்தான் செய்யணும்ன்றத அனலைஸ் பண்ணி, இதுக்கு வந்து இந்த இடத்துல இப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி அமிக்லாக்கு போகும். சரியா? ஸ்ட்ரெஸ் ஆன டைம்ல இது வந்து சாதாரணமா நடக்கிற ஒரு சைக்கிள். நீங்க ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறீங்க. இப்ப திடீர்னு நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னா, ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட் வரைக்கும் போகாது. தலாமஸ்க்கு போய் தலாமஸ் என்ன செய்யும்னு சொன்னா, குயிக்கா அமிக்லாக்கு விஷயத்த சொல்லி ரியாக்ட் பண்ணிரும். இப்ப உதாரணத்துக்கு நான் அந்த எங்கட ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். நீங்க இப்ப காட்டுல இருக்கிறீங்க. சரியா? திடீரென ஒரு பாம்பு வருது. ஒரு பாம்பு வந்துட்டுன்னு சொன்னா, பாம்ப டக்குன்னு கண் பாம்பு பார்த்துட்டுன்னு சொன்னா, என்ன செய்யும்? டக்குன்னு தலாமஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பாம்புன்ற ஒரு விஷயத்த தலாமஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு சொன்னா, தலாமஸ் என்ன செய்யும்? ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட்க்கு போய் அங்க இருந்து அனலைஸ் பண்ணிட்டு போடுன்னு சொல்லி அமிக்லாக்கு வர்ற நேரம் பாம்பு உங்கள கடிச்சிடும். விளங்குதா? அப்ப அந்த டைம் வந்து நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தலாமஸ் என்ன செய்யும்? குயிக்கா அமிக்லாக்கு விஷயத்த சொல்ரும். நீங்க அந்த இடத்த விட்டு தப்பி ஓடிருவீங்க. பயம்ன்ற ஒண்ணு வந்து டக்குன்னு ஓடிருவீங்க. பண்ணக்கூடிய ஒரு டைம்ல தான் ப்ரீஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட்க்கு போய் இங்க வரணும். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலையில நாங்க என்ன செய்வோம்? மன அழுத்தம் அந்த கார்ட்டிசோல் சுரக்கிற அந்த டைம்கள்ல வந்து தலாமஸ்க்கு போய் தலாமஸ் அமிக்லாக்கு போயிரும். அமிக்லாவ வந்து எப்படி சொல்லுவாங்க? இன்னொரு பேர் அமிக்லாக்கு என்னன்னு சொன்னா, உணர்ச்சி சாத்தான்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி சாதனம். குயிக்கா ரியாக்ட் பண்றப்ப
நீங்க சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாம இருக்குது. எனக்கு கோவம் வந்துட்டு இருக்குது. எனக்கு சில டைம்ல வந்து என்ன அப்படி கதைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கதைச்சிடுறேன். ஏனென்டா, உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட்க்கு போகாம டைரக்ட் அமிக்டாலாக்கு போகுது. ஓகேவா? இப்ப பாருங்க, முக்கியமா இந்த போதை பொருளுக்கு அடிமையாகுறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாகுறார்கள். சரியா? இந்த ட்ரக்ஸுக்கு எல்லாமே தொடர்ச்சியா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போதோ, அல்லது இந்த ஒரு நீங்க ஆல்கஹாலோ ஏதோ எடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வொர்க் பண்ணாது. உங்களோட யோசிக்கும் திறன் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வொர்க் பண்ணாததால தான் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களுக்கு ஒரு அம்மாக்கும் வித்தியாசம் தெரியாது. தங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க வந்து அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அவங்கள யோசிக்க மாட்டாங்க. ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வொர்க் பண்ணாது. சரியா? தொடர்ச்சியா ஒரு நபர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போதோ, அவங்களோட ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல வந்துட்டு அது டேமேஜ் ஆயிரும். அவங்களோட யோசனை ஆற்றலே அவங்க இழந்துருவாங்க. அந்த கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு போதை நிலையில இருக்கும்போது, அவங்களுக்கு அவங்களோட யோசிக்கிற அந்த திறன் வந்து வேலை செய்யாது. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு போற நரம்புகள் வந்து முக்கியமா எங்கிட்ட டீனேஜ் பகுதி. டீனேஜ் பகுதியில வந்துட்டு அந்த அளவு அது வந்து அந்த நரம்புகள் அப்பதான் வளர்ச்சி அடைகிற டைம். அதனால தான் டீனேஜ்ல இருக்கிற ஆட்கள் குயிக்கா முடிவெடுத்துருவாங்க. யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட குயிக்கா அவங்க என்னது டீனேஜ்ல இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க தானே, அந்த லவ் ஃபெயிலியர்ன்னு சொன்னா அவங்களுக்கு அத தாங்க முடியாது. அல்லது குயிக்கா ஒரு ஆள் பார்த்துட்டாங்க, தங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அவங்க ஓகே இது லவ்ன்னு நினைச்சிடுவாங்க. ஏன் அந்த இடத்துல அவங்க யோசிக்கிறதுக்கு ஆற்றல் வந்து அவங்களோட அந்த முன்பகுதி, அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கான்டெக்ஸ்ட்க்கான அந்த நரம்புகள் வந்து அப்பதான் வந்து அந்த வளர்ச்சி அடையிற ஒரு காலப்பகுதி. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க சரியான முறையில யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்ல. டீனேஜ்ல இருக்கிற ஆட்களுக்கு அது வந்து இயற்கையாவே தான் ஒரு விஷயம். சரியா? எங்களுக்கு வந்து அந்த டைம்ல யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து குறைவா இருக்கு. ஏன்னா, எங்களுக்கு அந்த நரம்பு அப்பதான் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதி. ஓகே. சோ, இப்ப சாதாரணமா வந்து இந்த அமிக்லா வந்துட்டு எப்ப எங்களுக்கு வேலை செய்யணும்? அமிக்லா வந்து எப்ப எங்களுக்கு வேலை செய்யணும்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இப்ப உங்களுக்கு திடீரென்று ஒரு விஷயம் நடக்குது. நீங்க அந்த இடத்துல அத ரியாக்ட் பண்ணணும். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பாம்போ, அல்லது ஒரு 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 மிருகத்த கண்டுட்டீங்க. அந்த இடத்துல நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்றதுக்கு தான் உண்மையிலேயே இந்த அமிக்லா வொர்க் பண்ணணும். அது வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு ஃபயர் லேம்ப் மாதிரி. எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர் லேம்ப் தான் இந்த அமிக்லா. சரியா? இப்ப உதாரணத்துக்கு வீடு பத்துது. வீடு பத்தி எழும்புதுன்னு சொன்னா, நாங்க என்ன செய்வோம்? அந்த ஃபயர் லேம்ப் ஒண்டு வீட்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க பில்டிங்லலாம். அந்த லேம்ப் கத்தக்குள்ள எல்லாருக்கும் ஓகே அலர்ட் ஆயிருவாங்க. வீடு பத்த போது அல்லது அந்த பில்டிங் பத்த போதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நாங்க நகர்ந்துருவோம். ஆனா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க ஒரு மெழுகுதிரி கொளுத்துறீங்க வீட்ல. அதுக்கும் ஃபயர் லேம்ப் அடிச்சதுன்னு சொன்னா எப்படி? அதாவது உண்மையிலேயே வந்து பெரிய நெருப்பு பத்த போகுதுன்னு சொன்னா தான் ஃபயர் லேம்ப் அடிக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஃபயர் லேம்ப் அடிக்க ஆரம்பிச்சுருன்னு சொன்னா கூட அதுல வந்து பிரச்சனை இருக்குது. என்னது? அந்த ஃபயர் லேம்ப்ல வந்து பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள வந்து இந்த அமிக்லான்றது எப்ப வொர்க் பண்ணணும்? உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் இப்ப ஒரு ஒரு உண்மையே நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். சரியா? அந்த டைம்ல தான் உங்களுக்குள்ள அமிக்லா வொர்க் பண்ணணும். ஆனா இப்ப அத என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா, தன்ட கட்டுப்பாட்ட இழந்து ஒவ்வொரு டைமும். உங்களுக்கு ஒரு ஆள் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஏதோ சொல்லிட்டாங்களா, உடனே ரியாக்ட் பண்ணுது. உடனே நீங்க ஏசிறீங்க. அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா, உடனே உங்களுக்கு கோவம் வருது. உடனே ஏசுறீங்க. சரியா? யாராவது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலையா, உடனே கோவம் வருது. என்ன செய்றீங்க? பிளேட் எடுத்து கைய வெட்டுறீங்க. விளங்குதா? அப்ப இது ஏன் நடக்குது? இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற அமிக்லா வந்து குயிக்கா ரியாக்ட் பண்ணுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுது. அப்ப எங்களுக்குள்ள நாங்க ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ரெட் ஜோன்ல இருக்கிறேன். நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கான ஒரு ஜோன்ல இருக்கிறேன். இந்த மாதிரி எங்கட அமிக்லா வொர்க் பண்ணி கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, ஒன்று நாங்க என்ன செய்யணும்? பிழைய கண்டுபிடிச்சு திருத்தணும். பிழைய கண்டுபிடிச்சு திருத்தணும். இல்லையா, அதால பாதிக்கப்பட போறது யாரு? நாங்க தான். எங்களுக்குள்ள எப்படி டெய்லி நாங்க ஒவ்வொரு ரியாக்ஷன் அது அமிக்லாக்காக நாங்க அது என்ன சொல்றது? கட்டுப்பட்டு அது சொல்ற எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ண எங்கள சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? நெறைய பிரச்சனை. எங்கள விட்டு நாங்க டக்குன்னு கோவப்படுவோம், டக்குன்னு கவலை ஆயிடுவோம், டக்குன்னு டென்ஷன் ஆகுவோம். அப்ப இதால என்னது? எங்களோட லைஃபே ஒரு வெறுப்பா போகும். விளங்குதா? அப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நாங்க பாக்க போறோம். ஓகே. சரி. இப்ப நாங்க கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் கதைச்சிருப்போம். அமிக்லா, தலாமஸ் இந்த மாரி டெக்னிக்கலா கதைச்சிருப்போம். இதுக்கு பிறகு கொஞ்சம் பிராக்டிகலா கதைக்க போறோம். சரியா? எங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களோட நாங்க பிராக்டிகலா நிறைய விஷயங்கள கதைக்க போறோம். சோ, அ என்ன காரணங்களுக்காகலாம் எங்களுக்குள்ள மன அழுத்தம் வருதுன்னு பாப்போம். சரியா? முதலாவது என்னது?
ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகளால மன அழுத்தம் இருக்கும். இந்த கடன் எப்படி குடுத்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு ஃபியூச்சர நினைச்சு, கேரியர் நாங்க இவ்வளோ படிச்சுட்டோம். ஆனா இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே. அந்த மாதிரி ஃபியூச்சர நினைச்சவங்களுக்குள்ள ஒரு ஒரு அத பத்தின யோசனை. ஆ ஒரு சரி நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போனா தான் குடும்பத்த பார்க்கலாம் என்று சொல்லிட்டு அத நினைச்சவங்களுக்குள்ள ஒரு அ அத யோசிச்சு யோசிச்சு அது ஒரு மன அழுத்தமா மாறும். சரியா? ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹெல்த் இஷ்யூ. இப்ப நான் சொன்னேன் எனக்கு இருந்துச்சு இப்படி ஒரு ப்ராப்ளம். அதே மாரி சில பேருக்கு குணப்படுத்தவே முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வருத்தங்கள் இருக்கும். அத எப்படி செய்றது? அதால நிறையவே அவங்களுக்குள்ள பெயின், நிறைய கஷ்டம், குடும்பத்த பார்க்கணும். நான் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொன்னா, அது உண்மையா ஆரோக்கியம் தான். அது உண்மையான நான் ஃபீல் பண்ணின ஒரு விஷயம். சரியா? அந்த ஆரோக்கியம் இல்லன்னு சொல்லப்போல, அத போல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. சோ, எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்ன்னு சொன்னா, அது எங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்த உருவாக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள். நாங்க லவ் பண்ணியிருப்போம். ஆனா, அந்த அந்த ரிலேஷன்ஷிப் நாங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சரியா? அப்ப அந்த இடங்கள்ல அத நினைச்சவங்களுக்குள்ள மன அழுத்தம் இருக்கும். வெட்டிங் பண்ணியிருப்போம். வெட்டிங் பண்ணதுக்கு பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள வந்து நிறையவே சண்டைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சோ, அதனால வந்து எங்களுக்குள்ள மன அழுத்தம் இருக்கும். சரி அது அந்த ஒரு விஷயத்த நினைச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி டிவோர்ஸ் சம்டைம் வெட்டிங் பண்ணி டிவோர்ஸ் எல்லாருக்குமே சரியான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது இல்லன்னு. எல்லாமே எல்லாருக்குமே 100% சரியா அமையறது இல்ல. சம்டைம் உங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு லைஃப் பார்ட்னர் வந்திருக்கலாம். டிவோர்ஸ் என்ற ஒரு இதுக்கு தாண்டி இருப்பீங்க. ஆனா இதுக்கு பிறகு சமூகத்த எப்படி எதிர்நோக்குறேன்னு சொல்லி தெரியாம இருக்கும். சில பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறது நினைச்சாலே ஸ்ட்ரெஸ். கிளாஸ்க்கு போகணும், அங்கால கூட மார்க்ஸ் இருக்கணும், வீட்ல அம்மா, அப்பா ஏசுறாங்க, எப்படி அந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்றது? அந்த மாதிரி அந்த படிப்பு சம்பந்தமான ஸ்ட்ரெஸ். சில பேருக்கு வொர்க் பிளேஸ்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாரி ஒரு வேலைய எடுத்துட்டு வேலைக்கு போனா, அந்த இடத்துல மேனேஜர்ட்ட பிரச்சனை அல்லது வேலை செய்ற உங்களோட சேர்ந்து வேலை செய்ய அந்த நபர்களோட ஒத்து போகாது. அவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாரி. சில பேருக்கு பிசினஸ்ல வந்து அ நாங்க எங்கட டார்கெட்ட நாங்க அச்சீவ் பண்ணலையே! அதனால வந்து நிறைய பிரஷர். சரி அதனால ஸ்ட்ரெஸ். இப்படி நாங்க பார்த்த மாரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். சரியா? அதுலயுமே நான் அ முக்கியமா அந்த ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கும்போது ஜாப்ல எங்கட வேலையில வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஒரு ஆள் இழந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது ஹஸ்பண்டோ நல்லா க்ளோஸா இருந்த ஒரு நபர் வந்து எங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, சில பேர் அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு நிறையவே கஷ்டப்படுவாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். நான் சொன்ன மாரி தான். அது லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வர்ற பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது வெட்டிங் பண்ணதுக்கு பிறகு வர்ற பிரச்சனைகளா இருக்கலாம். சோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அடுத்தது பணம் ரீதியான பிரச்சனைகள். கடன் இருக்கும் அல்லது அ ஏதாவது உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். அதுக்கு எப்படி இந்த பணத்த உழைக்கிறேன்ற தொடர்பான பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து நம்ம யுனிவர்சிட்டில படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, அந்த புல்லி பண்றேன்னு சொல்லுவாங்க. புல்லி கேங் எல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமா இந்த என்னது பிக் பாஸ்ல எல்லாமே அ ஃபேமஸா சொல்லப்படுற ஒரு விஷயம். புல்லி கேங்ன்னு சொல்றது. சரி, அதாவது தனிமைப்படுத்துறது. ஒரு சில பேர் ஒரு கேங்கா மாறி எங்கள தனிமைப்படுத்துறது. சோ அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சமூக ரீதியான ஒரு மன அழுத்தத்த உருவாக்கும். அடுத்தது படிப்பு விஷயங்கள்ல. பிள்ளைகளுக்கு வந்து ஸ்டடீஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்தது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அம்மா அப்பாட பிரிவு அந்த குழந்தைக்கு அந்த வீட்ல இருக்க அந்த பிள்ளைக்கு வந்து மன அழுத்தத்த உருவாக்கும். சரியா? சோ இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நாங்க ஏன் இதெல்லாம் நடக்குது? எப்படி இந்த மன அழுத்தங்கள் உருவாகுது? என்ற நிறைய விஷயங்கள வந்து பிராக்டிகலான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரியா? ஓகே. இப்ப எங்கட மனசுக்கு வந்து உருவம் இல்ல. நான் வந்து உங்களுக்கு இத ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த மாரி படத்துல போட்டுருக்கேன். சரியா? எங்கட மனசுக்கு வந்து உருவம் இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்ல பிரச்சனையா? அல்லது வந்து ஏதாவது ஒரு உறுப்புல பிரச்சனையா? போயிட்டு நீங்க எக்ஸ்ரே எடுத்து, ஓகே அத பார்த்து உங்க டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இத சரி பண்ணலாம். ஆனா மனசுக்கு வந்து உருவமே இல்ல. மனசுக்கு உருவமே இல்ல. மனசுல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, அத கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம். நிறைய பேர் வெளியில சொல்றதுக்கு பயம். அடுத்தது வந்து எங்களுக்கே இது எந்த இடத்துலடா பிரச்சனை நடக்குது? உண்மையிலே எனக்கு என்னதான் நடக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? சோ எங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வகையா பிரிக்கலாம். எங்களோட மனச வந்து 3 வகையா பிரிக்கலாம். சரியா? சோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. மேல் மனது. தமிழால பார்த்தீங்கன்னா, மேல் மனதுன்னு சொல்லுவோம். கான்ஷியஸ் மைண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரீ கான்ஷியஸ் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவோம். நடுமனது. சரியா? மேல் மனத நாங்க கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சப்கான்ஷியஸ் அல்லது ப்ரீ கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். நடுமனது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆழ் மனதுன்னு சொல்லுவோம்.
சூப்பர் கான்சியஸ் அல்லது அன்கான்சியஸ். இது வந்து ஆழ்மனம். சரியா? சோ இந்த இது மனசுல வந்து 3 வகை. இந்த ஒவ்வொரு இடத்திலயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? சோ இப்ப முதலாவது பாப்போம் எங்கட மேல் மனது. இப்ப நீங்க இப்ப இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே உண்மையிலே வந்து மனசுல ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி இருப்பீங்க. என்ன? ஆனா உங்களுக்கு தெரியாது. உங்களோட பிரச்சனை வந்து இதுல எந்த இடத்துல இருக்குது? கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்குதா? அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்குதா? சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்காது. எங்கட பிரச்சனைகள் எல்லாமே வந்து எந்த இடத்துல இருக்கும்னு சொன்னா, ஒன்று கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும், அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். சரியா? இப்ப எப்படி கான்ஷியஸ் மைண்ட்ல பிரச்சனை உருவாகுதுன்றத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகே. இதுல பாருங்க, இப்ப எங்களுக்குள்ள வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று மனசு, ஒன்று புத்தி. சரியா? இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்ப நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாங்க வந்து மனசாட்சிய தொட்ட ஒரு விஷயத்த சொல்லும். மனசாட்சிப்படி நட சொல்லுவோம் தானே. சோ மனசாட்சி என்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்க எந்த இடத்துல கை வைப்பீங்க? எனக்கு சாட்ல போடுங்க. மனசாட்சி என்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்க எந்த இடத்துல கை வைப்பீங்க? சாட்ல போடுங்க பாப்போம். எத்தன பேர் நான் சொல்ற விஷயங்கள அவதானிச்சிட்டு இருக்கீங்கன்னு பாப்போம். ஏன்னா சில பேர் என்ன செய்வீங்க? மீட்டிங் டி ஆன் பண்ணி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து கவனிக்காம இருக்கீங்க. ஓகே. சோ நீங்க செக் பண்ணும்போது உண்மையிலே ஹார்ட் நாங்க இதயத்துல கை வச்சு தான் சொல்லுவோம். மனச தொட்டு சொல்லும், மனசாட்சி தொட்டு சொல்லும். நாங்க இதயத்த வச்சு தான் சொல்லுவோம். அதுக்காக மனசும் இதயமும் ஒண்டான்னு கேட்டா ஒண்டு இல்ல. சரியா? மனசும் இதயமும் ஒண்ணு இல்ல. இதயம்ன்றது ஒரு உறுப்பு. மனசுன்றது வேற. ஆனா நாங்க அப்படி பழகிட்டோம். மனசுல கை வச்சு, இப்படி ஹார்ட்ல கை வச்சு சொல்லி பழகிட்டோம். புத்தியை நல்லா யோசிச்சு சொல்லணும்னு சொல்லுவோம் தானே. புத்திய நல்லா யோசிச்சு சொல். புத்தி என்ற ஒரு விஷயம் வரும்போது நாங்க எந்த இடத்துல கை வைப்போம்? யோசிச்சு சொல்லன்ற ஒரு விஷயம் வரும்போது. யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்க எந்த ஆ எங்கட தலையில கை வச்சு சொல்லுவோம் பிரெயின் என்ன. சோ அதுக்கு இவங்க 2 பேருமே வந்து வேற வேற ஆக்கு. எங்களுக்கு அதாவது எங்களுக்குள்ள மனசுன்ற ஒரு ஆள் வொர்க் பண்றார். புத்தி என்ற ஒரு ஆள் வொர்க் பண்றார். இவங்க 2 பேருமே ஒவ்வொரு இப்ப மனசுக்கு ஒரு விதமான பண்புகள் இருக்கும். புத்திக்கு ஒரு விதமான பண்புகள் இருக்கும். சரியா? மனசு அப்படின்னு சொன்னா தனக்கு புடிச்ச விஷயங்கள மட்டும் தான் மனசுக்கு தெரியும். மனசு ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லலாம். தனக்கு பிடிச்ச விஷயத்த செய்து அவர் சந்தோஷமா இருப்பார். பிடிச்சன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுக்கும் மனசு. புத்தி வந்து என்ன செய்யும்னு சொன்னா, எங்களோட லைஃப்ல நடந்த கடந்த கால அனுபவங்கள் இருக்கும். சரியா? எங்களுக்கு நாங்க படிச்ச விஷயங்கள் இருக்கும். எங்களுக்கு 4 பேர் சொல்லி தந்த விஷயங்கள். இந்த மாதிரி புத்தி ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லதா, கெட்டதான்றத சொல்லும். இப்ப உதாரணத்துக்கு கூட சொல்றேனே. உங்களுக்கு வந்து இப்ப நான் பொதுவா இதா கதை இந்த சொல்லணும்னா, இப்ப இதுக்குள்ள யாராவது டீனேஜ் இருந்தீங்கன்னா, அல்லது உங்களுக்கு திடீரென்று ஒரு சிகரெட் யூஸ் பண்ணுவோம்னு தோணுது. சரி என் ஃப்ரெண்ட் எல்லாம் சிகரெட் யூஸ் பண்றான். எனக்குமே சிகரெட் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமோ! ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு தோணுது. அப்ப இந்த இடத்துல சிகரெட் யூஸ் பண்ணுவோம்ன்னு சொன்னது எதுன்னு சொன்னா, உங்களோட மனசு. ஏன்னா எங்களோட மனசு அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு தெரியாது. இது நமக்கு உடம்புக்கு கூடாதா? நல்லமா? எதுவுமே தெரியாது. மனசு என்ன நினைக்கும்னு சொன்னா, தனக்கு புடிச்ச விஷயத்த செய்து பார்க்கணும்ன்றத மட்டும் தான் மனசு சொல்லும். விளங்குதா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சிகரெட் யூஸ் பண்ணுவோமான்னு சொல்றது வந்து மெனசண்டா, அந்த இடத்துல இன்னொன்று வந்து சொல்லும், இல்ல இல்ல சிகரெட் யூஸ் பண்ணினா புற்றுநோய் வரும். அது உடம்புக்கு கூடாது. உனக்கு அது நீ யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, உனக்கு நாளைக்கு கேன்சரோ, பிரச்சனைகள் வரும்ன்னு சொல்றது வந்து புத்தி. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு விஷயத்த ஆசைப்படுறது வந்து மெனசன்னு சொன்னா, அத வந்து இல்ல அதுல நல்லது கெட்டது அனலைஸ் பண்ணி சொல்றது புத்தி. இவங்க 2 பேருமே வேற வேற ஆக்கு. நாங்க உடுப்பு கடைக்கு போயிட்டேன்னு ஒரு உடுப்பு வாங்குறதுக்கு டிலே ஆகுதுன்னு சொன்னா, எங்கட மனசு ஒரு ஒரு கலர் பிடிச்சிருக்கும். அல்லது எங்கட மனசுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஒரு ஒரு இதுல போயிருப்போம். ஆனா அங்க போயிட்டு கடைக்கு போய் சரியில்ல. இது வந்து உன்னோட இவ்வளவுதான் காசு இருக்குது. இவங்க 2 பேருமே எங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க? சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. இது சின்ன விஷயங்கள்ல தொடங்கி பெரிய விஷயங்கள் வரைக்கும். ஈவன் இப்ப நான் சொன்னது நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நடக்கிற சண்டை. அது நீங்க என்ன செய்வீங்க? ஒரு 4, 5 கடை ஏறி இறங்கினீங்கன்னு சொன்னா, உங்களோட மனசும் புத்தியும் ஓகே சொல்ற மாரி ஒரு ட்ரெஸ் எடுத்துருவீங்க. ஆனா இதே மனசும் புத்தியும் எங்க வரைக்கும் தாக்கம் செலுத்தும்டா, உங்களோட லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். உங்களோட மனசு சொல்லும், இல்ல இல்ல அவன் ஓகேவா இருப்பான். அவன இது செய்வான். புத்தி சொல்லும், இல்ல இல்ல அவன் அவன் வந்து ஏர்ன் பண்றது காணாது. அல்லது அவன் வந்து ஆ என்னோட வந்து இப்படி இருக்கான் இல்ல, அப்படி இருக்கான் இல்ல, என்னோட கதைக்கிறாங்க இல்ல, அப்படின்னு சொல்லி புத்தி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும். மனசு வந்து இல்ல இல்ல இருந்தாலும் அது நல்ல நல்ல பொடியன் தானே நல்ல சொல்லி இந்த இது ஒரு மாதிரி கதைக்கும், அது ஒரு மாதிரி கதைக்கும். எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இவங்க 2 பேர் அதாவது நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா நமக்குள்ள இப்படி 2 பேர் இருக்காங்கன்றதே தெரியாது. என்ற கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க.
மனசு புத்தி என்ற 2 விஷயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்றது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இவங்க 2 பேருக்கு இப்படி குண இயல்புகள் இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி இப்படி வொர்க் பண்றாங்கன்றது எங்களுக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். எந்த டைம்ல நான் புத்தி சொல்றத கேட்கிறேன். எந்த டைம்ல நான் மனசு சொல்றத கேட்கிறேன். என்னன்னா, நாங்க எங்களுக்கு எப்ப எங்கட மேல் மனதுல இந்த கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொன்னேன் தானே மேல் மனது. இந்த மேல் மனதுல எப்ப மன அழுத்தம் உருவாகும்ன்னு சொன்னா, மனசு சொல்லி கேட்க வேண்டிய டைம்ல புத்தி சொல்றத கேட்கிறதும், புத்தி சொல்லி கேட்க வேண்டிய இடங்கள்ல மனசு சொல்றத கேட்கிறதும், இப்படி மாறி மாறி ஏதாவது செய்து வச்சுட்டு இருப்பான். சரியா? அந்த டைம்ல எங்கட லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகளால உருவாகுறது தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற அதாவது எங்கட மேல் மனதுல இருக்கிற மன அழுத்தம். ஓகேவா? எங்கட மேல் மனதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் எப்ப மன அழுத்தம் உருவாகும்னு சொன்னா, புத்தி சொல்ல வேண்டியதை கேட்டு செய்ய டைம்ல வந்து மனசு சொல்றத கேட்கறது. மனசு சொல்றத கேட்க வேண்டிய இடத்துல புத்தி சொல்றத கேட்கறது. அப்ப இந்த ஒரு டைம வந்து எப்படி மேனேஜ் பண்றது? நாங்க சின்ன வயசுல இருந்தே பிள்ளை விட்டுருப்போம். எங்களுக்கு தெரியாதாண்டி எங்களுக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்ச டைம்ல இருந்து நாங்க மாறி 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 செய்து ஒரு டைம்ல நீங்க உண்மையிலேயே மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னே இல்ல. உங்களுக்காக நிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்திருப்பீங்க? மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க. பிறகு அதை நினைச்சு ஃபீல் பண்ணுங்க. ஐயோ! நான் அப்படி விட்டு குடுத்துட்டேனே! நான் அப்படி செய்துட்டேனே! நான் ஏன் அப்படி செய்தேன்? நான் அப்படி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி, அத நினைச்சு பிறகு இருக்கிற லைஃப்பையும் பழுதாக்குறது. ஆல்ரெடி செய்த ஒரு தவறு நினைச்சு திரும்ப 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 யோசிச்சு 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 யோசிச்சு, அதை ஆல்ரெடி விட்ட பிள்ளைய திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு இருக்கிற லைஃப்பையும் அநியாயமாக்குறது. முதலாம். அடுத்தது வந்து ஆ ஒருவேளை மனசு சொல்லி செய்ய வேண்டிய இடத்துல புத்தி சொல்றத கேட்டுட்டு திரும்பி ஃபீல் பண்றது. அப்ப நீங்க யோசிச்சு 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 அது நடந்து முடிந்த விஷயத்த திரும்ப என்னதான் நீங்க யோசிச்சு யோசிச்சு இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி இருக்கிற மன அழுத்தங்கள சின்ன வயசுல இருந்து உங்களோட மேல் மனதுல நீங்க உருவாக்கிட்டு வந்த அந்த மன அழுத்தங்கள எப்படி சரி பண்ணலாம்? சரி பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னன்றத கண்டிப்பா நாங்க செய்து சரி பண்ண வேணும். மேல் மனதுல பிரச்சனைகள வச்சுட்டு நீங்க என்னதான் லைஃப்ல முன்னேறணும், எவ்வளவு ஹேப்பியா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. கண்டிப்பா நாங்க எங்களோட மேல் மனச கிளீன் பண்ணியே ஆகணும். கிளீன் பண்ணியே ஆகணும். கிளீன் பண்ணினா தான் எங்களால ஹேப்பியா இருக்க முடியும். இந்த வாழ்க்கையே நீங்க என்னத்துக்கு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா இருக்கிறது தானே நோக்கமே. பணம் உழைக்கிறோம் என்னத்துக்கு? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. வெட்டிங் பண்றோம் என்னத்துக்கு? சந்தோஷமா செய்றீங்களோ, நல்லா படிக்கிறீங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறைய செலக்ட் பண்றீங்க. அதுல படிக்கிறீங்க. படிச்சு ஒரு விஷயத்துல என்டர் ஆகுறீங்க. என்னத்துக்கு? நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க வேலை செய்து, உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நீங்க எங்க போனாலும், என்ன விஷயத்துக்குள்ள போனாலும், அதுல நோக்கம் என்னன்னு சொன்னா சந்தோஷம். ஹாப்பினஸ். சரியா? அந்த சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா, என்னத்துக்கு அப்படி ஒரு லைஃப்? சரியா? சோ இந்த வாழ்க்கைன்றது லைஃப்ன்றது உண்மையிலேயே நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். அத நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளணும். சோ இப்படி எங்கட மேல் மனதுல வந்து இவ்ளோ மன அழுத்தங்கள வச்சுட்டு, சரியா? நிறைய மன அழுத்தங்கள வச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கு எப்பல்லாம் நீங்க இப்ப வரைக்கும் நான் இப்படி ஒரு விஷயத்த செய்திருக்கலாமே! நான் அந்த டைம் அத மிஸ் பண்ணிட்டேனே! என்று இப்ப வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நீங்க மன அழுத்தத்த இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னுமே சுமந்து கொண்டிருக்கீங்க. சரியா? அத வந்து கட்டாயம் நாங்க கிளீன் பண்ணியே ஆகணும். சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் வந்து இந்த மேல் மனதுல மன அழுத்தம் உருவாகுறதுக்கான காரணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். எங்களோட நடுமனது. இவர்தான் கிட்டத்தட்ட எங்களோட லைஃப்ல 95% விஷயங்களுக்கு காரணமா இருக்கிறது வந்து எங்களோட நடுமனது. சப்கான்ஷியஸ் மைண்ட். சரி அந்த லைஃப்ல 5% தான் வந்து கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்வார். மிச்சம் 95% யாரு வேலை செய்வாருன்னு சொன்னா, எங்கட நடுமனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட். இங்கதான் வந்து எங்கட கடந்த கால ஆ ஞாபகங்கள், எங்கட மெமரீஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன வயசுல ஸ்கூலால ட்ரிப் போனது, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனது, அ டீச்சர்ட்ட அடி வாங்கினது, எல்லாமே சில மறக்க முடியாத அனுபவங்கள்ன்னு சொல்லுவோம் தானே. அது சந்தோஷமான அனுபவமா இருந்தாலும் சரி, அல்லது சோகமான, இனி இல்லன்ற அளவுக்கு மோசமான ஒரு மெமரியா இருந்தாலும் சரி, யாராவது உங்கள ஏமாத்தி இருப்பாங்க, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆ இந்த மாதிரியான மோசமான அனுபவங்கள் இருந்தாலும் சரி, சந்தோஷமான அனுபவங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே எங்க
சர்வ் ஆகிருக்கும்னு சொன்னா இன்னும் இவன் கொஞ்சம் இப்படி ஆனால் இவனோட பழகணும். எங்களோட அனுபவங்கள், எங்களோட ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எங்களுக்கு பிரஷ் பண்ணணும் சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லி தந்து என்னது, நாங்க ஒரு 3 வயசு 4 வயசு ஆகும் போது சொல்லி தந்திருப்பாங்க. காலையில எழுப்பினா பிரஷ் பண்ணணும். அது வரைக்கும் நாங்க என்னது அதை பெருசா எடுக்கவே மாட்டோம். விளையாட்டுத்தனமாவே இருப்போம். ஆனா இப்ப உங்களுக்கு யாராவது சொல்லி தரணுமா? காலையில எழுப்பினா பிரஷ் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா நாங்க போய் என்ன செய்யறோம்? பிரஷ் பண்ணுவோம் காலையில எழுப்பினா. ஏன்னா அது ஒரு ஹேபிட்டா மாறிட்டு. சரியா? சோ நாங்க அந்த பழக்க வழக்கங்கள்னு சொல்றோம் தானே, சில விஷயங்கள பழக்க வழக்கங்கள். இப்ப நாங்க பைக்கோட பழகுறது, மோட்டார் பைக் ஓட்டுறத யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓடும்போது உங்களுக்கு அவ்ளோ பயமா இருந்திருக்கு. நீங்க கடும் கவனமா இருந்திருப்பீங்க. எது பிரேக், எதுல செய்யணும், என்ன டைம்ல செய்யணும், அப்ப சிக்னல் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் பைக் ஓடும்போது அவ்ளோ அந்த பார்த்து கவனமா ஓடுவோம். ஆனா இன்னைக்கு நல்லா பழகிட்டு, நல்லா பைக்கோட பழகினதுக்கு பிறகு, இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க பைக்ல. ஆனா உங்களோட கை எல்லாமே நீங்க சரியா போவீங்க. ஆனா மைண்ட் என்னது? ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன வொர்க் பெண்டிங் இருக்குது, என்ன செய்யணும் என்று மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கை பைக்ல போயிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு கோன் அடிக்கணுமா, கோன் அடிக்கும். பிரேக் பிடிக்கணுமா, பிடிக்கும். ஏன் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆயிட்டு. அப்ப அதனால உங்களோட மைண்ட் வேற விஷயங்கள்ல போனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றதுதான் பழக்க வழக்கங்கள். நீங்க உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு ஹேபிட்ட கொண்டு வரணும்னு சொன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அது ஹெல்ப் பண்ணும். அல்லது ஏதாவது ஒரு ஹேபிட்ட உங்களோட லைஃப்ல இருந்து இல்லாம ஆக்கணும்னு சொன்னாலும், அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட தான் பயன்படுத்தணும். சில நம்பிக்கைகளும் வச்சிருப்போம், மூட நம்பிக்கைகளும் வச்சிருப்போம். இந்த மாதிரியான எங்களோட நம்பிக்கைகளுமே பாத்தீங்கன்னா, பிலீவ்ஸ் இது எல்லாமே எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்குது. எங்களோட எமோஷன்ஸ், எங்களோட உணர்வுகள். சில பேர் சொல்றீங்க தானே, எனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருக்குது. எனக்கு எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்கிறேன். எனக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது. சரியா? இந்த மாதிரி எங்களோட உணர்வுகள், எங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுமே எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான். ஓகே. அதான் நான் சொன்னேன், எங்களோட லைஃப்ல கிட்டத்தட்ட 95% விஷயங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் ஆஹ் பதிவாகி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் ஓகே சரியா? இப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி மன அழுத்தம் உருவாகுது? இங்க இருக்கிற மன அழுத்தம் எப்படி சப்கான்ஷியஸ் எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள இருக்கிற பாதி பிரச்சனைக்கு கதைக்கிற கிளியர் இல்லையா? கதைக்கிற கிளியர் இல்லையா? கிளியர். ஓகே. ஒருக்கா செக் பண்ணுங்க. யாருன்னு தெரியாது. இதுக்கு முதல் கிளியர் இல்லன்னு சொல்லி போட்டீங்க. ஒருக்கா உங்களோட நெட்வொர்க்க செக் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் கிட்டத்தட்ட எங்கட என்ன சொல்றது? 175% பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது இங்கதான். ஏனென்றா, நிறைய பேருக்கு என்ன ஆசை தெரியுமா? நிறைய பேருக்கு ஆசை என்னன்னு சொன்னா, எங்கட கடந்த காலங்கள மறக்கணும். சில சில அதாவது கடந்த காலம்னு சொன்னா கசப்பான அனுபவங்கள. எல்லாருக்குமே என்னது? எங்கட லைஃப்ல நடந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால மறக்க முடியாது. இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த கடந்த கால அனுபவங்கள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும் வரைக்கும் உங்களால மறக்க முடியாது. அத ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு பிடிக்காத அனுபவங்கள எல்லாத்தையும் இல்ல. உங்களுக்கு பிடிக்காத அனுபவங்கள சில பயிற்சிகள் மூலமா ரிமூவ் பண்ண முடியும். சில பிராக்டிஸ் மூலமா எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட ரிமூவ் பண்ண சில சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற தேவையற்ற பதிவுகளை ரிமூவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் கிளாஸ்லயுமே சொல்ற விஷயம் தான். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆஹ் உங்களோட ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ் இறந்துட்டா. உங்களோட நல்ல ஒரு ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ அல்லது அம்மாவோ நல்ல க்ளோஸான ஒரு ஆள் இறந்துட்டாங்க. சரியா? அந்த இறந்த நபர்ட அந்த பாடி சரி அந்த பாடிய என்னது நாங்க மேக்சிமம் எத்தனை நாள் வச்சிருப்போம்? அந்த இறந்து போன பாடிய மேக்சிமம் எங்கட வீட்லயோ அல்லது அந்த சடங்குக்கு ஒரு 3 நாள் வச்சிருப்போம். சரி, வெளிநாட்டுல இருந்து உறவினர்கள் வரணும்டா மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள். அதை விட கூட வச்சிருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த இடமே ஒரு மாதிரி துர்நாற்றமாகி அது ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலா இருக்கு. என்ன ஒரு ஒரு இறந்து போன ஒரு விஷயம், ஒரு உடலை அது இவ்வளவு பெரிய ஒரு அன்பான உறவா இருந்தாலும் நீங்க உங்களோட வீட்டுல வச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, மாசக்கணக்கா வச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த அந்த இடமே ஒரு மாதிரி, அது சொல்லவே முடியல. எனக்கு ஒரு நினைக்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எங்களோட லைஃப்ல எங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களுக்கு பிடிக்காத நீலண்ட அளவுக்கு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. சரியா? உங்களை ஏமாத்திருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே முடிஞ்ச விஷயங்கள், இறந்து போன விஷயங்கள், நடந்து முடிஞ்சிச்சு. சரியா? இந்த நடந்து முடிஞ்ச விஷயங்களை
நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வருஷ கணக்கா எங்களுக்குள்ள சுமக்குறோம். வருஷ கணக்கா எங்களுக்குள்ள வச்சிருக்கோம். அவ்வளவுமே எங்களுக்கு தேவையே இல்லாத குப்பைகள். அவ்வளவு குப்பைகள் உங்களுக்குள்ள இருக்க அதாவது இப்ப எப்படின்னு சொன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எங்களோட போன் இருக்கு தானே, எங்களோட போன்ல வந்து இப்ப நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோ வந்து என்ன செய்யும், ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து இத்தனை எம்பி, 1 MB அல்லது 2 MB இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. அதே போட்டோவை நீங்க 100 தரம் எடுத்தீங்கன்னு சொன்னா 100 MB ஸ்டோரேஜ பிடிக்கும். அதே போட்டோவை நீங்க 1000 தரம் எடுத்தீங்கன்னா 1000 MB பிடிச்சிருக்கும், ஸ்டோரேஜ பிடிக்கும். அதுவே நீங்க 1,00,000 தரம் அந்த போட்டோ எடுக்கிறீங்க, ஒரே போட்டோ திரும்ப திரும்ப 1,00,000 தரம் எடுத்தீங்கன்னு சொன்னா 1,00,000 MB அந்த அந்த உங்களோட போன்ல கிட்டத்தட்ட முக்காவாசி இடத்த அந்த விஷயம் பிடிச்சிடும், அந்த போட்டோ. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களோட லைஃப்ல மறக்கணும் மட்டும் நினைக்கிற விஷயத்த திரும்ப 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 ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி, சரியா, உங்களோட லைஃப்ல ஒரு தரம் நடந்து முடிஞ்சிட்டு, ஒரு பிள்ளையான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, அத கிட்டத்தட்ட திரும்ப 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 1,00,000 தரம் நீங்க நினைக்க நினைக்க என்ன செய்யுது, உங்களோட மைண்ட் 1,00,000 தரம் அதை போய் பதிவு செய்யுது. நீங்க ஒவ்வொரு தரம் நினைக்கும் போது எங்களோட மனசுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. எங்களோட மைண்டுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்த கற்பனை பண்றீங்கன்னா அது உண்மைன்னு நினைச்சிரும். சரியா? அப்ப உங்களோட லைஃப்ல நடந்த கடந்த கால அனுபவங்கள வந்து நீங்க ஒரு 1000 தடவை திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறீங்கன்னு சொன்னா 1000 தடவை பதிவு செய்வீங்க. அப்ப உங்களோட மைண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 1000 தடவை பதிவு செய்ததுக்கான அந்த இடத்த அந்த விஷயம் புடிச்சு வச்சுக்கணும். அப்ப நீங்க இதுவரைக்கும் உங்களோட நடந்து முடிஞ்ச அவ்வளவு கசப்பான அனுபவங்களை நீங்க நினைக்க 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 உங்களோட மைண்ட் எவ்வளவு விஷயத்த பிடிச்சிருக்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயத்த பிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி. எங்களோட லைஃப்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருப்பீங்க. ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். சரியா? அதே சமயம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் உங்கள துரோகம் பண்ணின ஒரு சோகமான சம்பவமும் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம். எனக்கு ஒருக்கா சாட்ல சொல்லுங்க எல்லாரும். நாங்க வந்து எங்களோட லைஃப்ல சந்தோஷமான விஷயங்கள் எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருமா? அல்லது எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அடிக்கடி ஞாபகம்? எது எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்? சாட்ல போடுங்க பாப்போம். எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகம் வரும். எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அடிக்கடி ஞாபகம் வரும். எது எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்? பிடிக்காத விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அப்ப நாங்களுமே வந்து அந்த பிடிக்காத விஷயத்தையே அதுக்கு எமோஷன்ஸ் அதிகம். சரியா? அதாவது எங்களோட மனசுமே வந்து அந்த சோகமான விஷயங்கள தான் அப்படியே அதையே செய்து செய்து அதையே நினைச்சு 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 அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க எவ்வளவு பிடிக்காத விஷயங்கள உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஒரு குப்பைய, சரியா, ஒரு இறந்த உடல எப்படி எங்கட வீட்டுக்குள்ள வச்சுட்டு வருஷக்கணக்கா இருந்தா அது ஒரு ஒரு இனியிலன்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்த உருவாக்குமோ, நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு தேவையே இல்லாத அவ்வளவு குப்பைகள நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அவ்வளவு குப்பைகள போட்டு வச்சிருக்கீங்க. ஓகேவா? அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின புக் வந்து பாத்தீங்கன்னா, "உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி." சரியா? இது வந்து நீங்க நல்லா பாருங்க. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். சரியா? இந்த புக் வாசிக்க கிடைச்சா வாங்கி படிங்க. நான் வேணும்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ற ஆட்களுக்கு அதுல இது குடுக்குறேன் நான் PDF. சரியா? இந்த புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர் ஜோசப் மர்ஃபி வந்து எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு தானே, எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு காந்தம் மாதிரி. ஒரு காந்தம் மாதிரி. காந்தம் என்ன செய்யும்? அதுக்கு அதுக்கு ஒத்த விஷயங்கள ஈர்க்கும். இப்ப நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்னத்த வச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்காத நடந்த அந்த வெறுப்பான சம்பவம். சரியா? கோவமான சம்பவங்கள். வெறுப்பு, கோவம், கவலை, டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்க திரும்ப திரும்ப நீங்க அத நினைக்க நினைக்க உங்களோட லைஃப்ல திரும்ப திரும்ப அதுதான் நடக்கும். ஏன்? உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு காந்தம் மாதிரி. காந்தம் என்ன செய்யும்? நீங்க உள்ள என்ன போட்டு வச்சிருக்கீங்களோ, உள்ள நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்களோ, சரியா? அத வந்து அதே மாதிரியான விஷயங்கள நடத்தும் உங்களோட லைஃப்ல. அப்ப நீங்க அடிக்கடி கடன பத்தியே யோசிச்சு யோசிச்சு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடன் வந்துட்டு, நீங்க கடன பத்தி அடிக்கடி திங்க் பண்ணி இருக்க இருக்க, உங்களோட லைஃப்ல இன்னும் இன்னும் கடன் கூடிட்டே போகும். அதுக்கு காரணம் என்ன? உங்களோட மனசு வந்து அதத்தான் ஈர்க்குது. ஏன்? நீங்க அத பத்தி தான் அடிக்கடி திங்க் பண்றீங்க. நீங்க உங்களோட லைஃப்ல நடந்த ஒரு மோசமான விஷயம், ஒரு கோவமான சம்பவத்த திரும்ப 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 திங்க் பண்ணும்போதோ, உங்களோட மனசு வந்து கோவம்ன்ற ஒரு விஷயத்த தான் உங்களோட மனசு என்ன செய்யுது? ஈர்க்குது. அப்போ உங்களோட லைஃப்ல நீங்க இன்னுமே கோவப்படக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்கும்.
சரியா? இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு கவலை உங்களோட லைஃப்ல ஒரு கவலையான விஷயத்த அடிக்கடி திங்க் பண்றீங்க. அடுத்து கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நீங்க ஒரு நோய பத்தி அடிக்கடி திங்க் பண்றீங்க. சரி, அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நீங்க அந்த வருத்தத்த பத்தி அடிக்கடி கதைச்சு கொண்டே இருக்கிறீங்க எல்லார்ட்டயுமே. இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. என்னது? அது அந்த வருத்தம் கூடிட்டு போகுமே தவிர குறையாது. ஏன்? நீங்க அதத்தான் விரும்புறீங்க. உங்களோட மனசுல நீங்க என்னத்த போடுறீங்களோ, என்ன விஷயத்த வச்சிருக்கீங்களோ, அது மாதிரியான விஷயத்த தான் உங்களோட மனசு இழுத்துக்கொண்டு உங்களோட லைஃப்ல நடக்க வைக்கும். இது நிறைய பேருக்கு இது தொடர்பான தெளிவில்ல. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் நிறைய பேர், திரும்ப திரும்ப நான் கவலையில இருக்கிறது தானே எனக்கு நல்லா இருக்கு. நான் கவலைப்பட்டுட்டு அது ஒரு சில பேர் எப்படி தெரியுமா? இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ அம்மாவோடயோ அல்லது உங்களோட பாய் ஃப்ரெண்டோடயோ அல்லது ஹஸ்பண்டோடயோ சண்டை. இப்ப நாங்க என்ன நினைக்கிறது? நம்ம சோகமாவே முகத்த வச்சுக்கொள்வோம். அப்படியேண்டா தான் நம்மள எல்லாரும் பாவம் என்று நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு வேணுமெண்டே என்னது சிரிக்கிறதுக்கு கூட ஈவன் ஒரு ஜோக் வந்தா கூட சிரிக்க மனசு வராது. சிரிச்சா நம்மள பிள்ளையா நினைச்சுருவாங்க. நம்ம சோகமாவே இருந்து கொள்வோம். அதுல ஒரு பெருமை வரும் எல்லாருக்கும். சரியா? சோ நீங்க என்ன செய்றீங்க? திரும்ப கவலைப்பட்டு இருக்கிறதால, உங்களோட லைஃப்ல இன்னுமே கவலைப்படக்கூடிய விஷயங்களையுமே, இன்னும் சண்டை போடக்கூடிய விஷயங்களையுமே தான் நீங்க உருவாக்குறீங்க. அப்ப உங்களோட லைஃப்ல இப்ப சொல்லுங்க பாப்போம். உங்களோட லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் யாரு காரணம்? இவ்வளவு நாளும் ஒவ்வொரு ஆளா ரீசன் சொல்லியிருப்பீங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட லைஃப்ல கடன்ன்ற ஒரு விஷயம் கூடிட்டே போகுதா? அல்லது இன்னைக்கு உங்களோட லைஃப்ல சண்டை கூடிட்டே போகுதா? அல்லது உங்களோட லைஃப்ல வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதா? நீங்க அதிகமா கோவப்படுறீங்களா? சரியா? இது என்ன பிரச்சனை வந்தாலும் நடக்கலாம். என்ன ப்ராப்ளம்னாலும் நடக்கலாம். உங்களோட உங்களுக்கு புதிய புதிய நோய்கள் வந்துட்டே இருக்குதா? யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களோட எல்லா பிரச்சனைக்குமே யாரு? ஓகே. எல்லாருமே என்னது அக்செப்ட் பண்ணிட்டீங்க. எந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம். ஓகே. இப்ப எங்கட பிரச்சனைகளுக்கு எல்லாமே நாங்க தான் காரணம் என்று சொன்னா, எங்கட பிரச்சனைய வந்து இப்படி ஒரு பிழையா மாத்தக்கூடிய எங்களுக்கு, இதே பிரச்சனை சாரி இதே லைஃப என்னது சந்தோஷமாவும் மாத்த முடியும். இவ்வளவு நாளும் தெரியாம பிழை விட்டுட்டீங்க. உங்களுக்கு தெரியாது. எங்கட மைண்டுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியாது. தெரியாம பிழை விட்டுட்டீங்க. சரியா? பிழை விட்டதால இன்னைக்கு நீங்க நிறைய கஷ்டங்கள உங்களோட லைஃப்ல மாறி, மாறி அனுபவிக்கிறீங்க. இதே சில பிராக்டிஸ செய்றதன் மூலம் சரியா? எங்கட மைண்ட புரிஞ்சு கொண்டு இது இப்படித்தான் வொர்க் பண்ணுதுன்னு சொல்லி, சில பிராக்டிஸ்கள நாங்க எங்கட லைஃப்ல ஒரு ஹேபிட்டா மாத்துறது. நான் சொன்னேன், புது புது பழக்கவழக்கங்கள எங்கட லைஃப்ல கொண்டு வரணும்னு சொல்லி. அந்த மாதிரி புதிய புதிய பழக்கவழக்கங்கள் எங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஹேபிட்டா மாத்துறதன் மூலமா எங்களோட லைஃப சந்தோஷமா மாத்த முடியும். எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, எங்களோட லைஃப்க்கு எதெல்லாம் தேவையோ, அது எல்லாத்தையுமே எங்களோட லைஃப்ல எங்களால கொண்டு வர முடியும். எங்களோட லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்க காரணம். எங்க லைஃப் கெட்டு போறோம்ன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உங்களோட லைஃப்ப நீங்க நல்லா மாத்துறதுக்கான ஒரு வழி. ஓகே. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டையா இருக்கலாம், இல்ல காதல் தோல்வியா இருக்கலாம், அல்லது குற்ற உணர்வு. நிறைய பேருக்கு என்னன்னா, ஐயோ! நான் தெரியாம ஒரு பிழை விட்டுட்டேன். அத பத்தி நினைச்சு டைம் என்னது 8 ஆயிட்டேன. சாரி கொஞ்சம் முடிய போகுது. இன்னொரு ஒரு சரி இன்னொரு கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிடுவேன். ஓகே. ஆ சில பேர் என்னன்னு சொன்னா ஒரு பிழை விட்டுருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிஸ்டேக் விட்டுருவாங்க. திரும்பி அத நினைச்சு, ஐயோ! நான் இப்படி செய்துட்டேனே. நான் ஏன் அப்படி செய்தேன்? நான் அப்படி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த குற்ற உணர்வு. சரியா? ஒரு பிழை விட்டத நாங்க உணர்றது ஓகே. ஆனா அத நினைச்சு நாங்க திரும்ப வொரி பண்றது எங்களுக்கே கூடாது. திரும்ப திரும்ப நீங்க அந்த அந்த நினைக்க எங்களுக்கு கூடாது. சரியா? அந்த குற்ற உணர்வுகளா இருக்கலாம். அல்லது எதிர்காலத்தை பற்றின யோசனைகளா இருக்கு. இன்னும் ஃபியூச்சர் நடக்கவே இல்லையே! நான் தான் சொல்றேன் உங்களோட மனசு நினைச்சா எல்லா விஷயத்தையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும்ன்னு. இன்னுமே ஃபியூச்சர் என்றால் இனித்தான் வரப்போகுது. ஆனா அத நினைச்சு இப்பவே நாங்க என்ன செய்றோம்? நாங்களே கவலைப்பட்டு, அப்படி ஆயிருமோ? இப்படி ஆயிருமோன்னு நாங்களே கவலைப்பட்டு அத பிள்ளையாவே ஆக்க வைக்கிறோம். சரியா? நிறைய பேருக்கு குற்ற உணர்வுன்றது ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ள அந்த பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆறாத ஒரு ரணம் மாதிரி உள்ள இருந்து அப்படியே ஆ குடைஞ்சு கொண்டே இருக்கும். சரியா? அடுத்தது வந்து கடன் பிரச்சனைகளா இருக்கலாம். அல்லது சில பேர் என்ன செய்றாங்கன்னா, போதைப் பொருட்களுக்கு வந்து அத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி போறாங்க. பிறகு அவங்களுக்கு விளங்குது அது கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதுல இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுறாங்க. சரியா? சோ இந்த என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் கண்டிப்பா வெளியில வர முடியும். சரியா? ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. சில சில சிம்ப்டம்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து தூக்கம். எங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது. சரியா? நாங்க ஸ்ட்ரெஸ்டே இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டோம்னா நல்லது. அது அப்படியே விடத்தான் என்ன செய்யும் உள்ள இருந்து அது நோயா நாளைக்கு மாறும். சோ உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கா? ஒழுங்கான தூக்கம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, ஓகே. அது ஒரு
மன ஒரு அறிகுறி. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது, யோசிச்சு கொண்டே இருக்கிறது, ஃபீல் பண்ணி கொண்டே இருக்கிறது. கவலை அதிகமா இருக்கிறது. அடுத்தது வந்து டக்குன்னு கோவப்படுறது, எரிஞ்செறிஞ்சு விடுறது, டக்குன்னு நீங்க மற்றவங்களோட சண்டையிடுறது, கோவப்படுறீங்க, டென்ஷன் இருக்கும். சரியா? அடுத்தது வந்து எங்களுக்கு டயர்ட் ஃபீல் இருக்கும். நாங்க ஒரு என்ன சொல்றது, அஹ் ஒரு ஒரு விதமான ஒரு சோர்வான ஒரு மனநிலை, அல்லது வந்து லைஃப் ஒரு வெறுத்த மாதிரி, ஒரு பிடிக்காத மாதிரி, ஒரு சரியா லேக் ஆஃப் எனர்ஜி. அந்த போனுக்கு சார்ஜ் குறைஞ்சிட்டு எங்களுக்கு ஒரு விதமான சோர்வான ஒரு மனநிலையோடையும் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிடிக்காது. சரியா? ஒரு சில பேருக்கு தலையடி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அடுத்தது வந்து பெயின் இருக்கும். திடீர் எங்களுக்கு சும்மா பாடியில வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது பாடியில வந்து பெயின் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஜாயிண்ட் பெயின்கள் இருக்கும், மசில்ஸ் பெயினா இருக்கும், பேக் பெயின் இருக்கும். சோ இதுவுமே அடுத்ததுக்கான ஒரு அறிகுறி. ஓ! சாரி. சாரி, சாரி, சாரி. ஓகே. சரியா? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸ்டொமக் ப்ராப்ளம். சரியா? ஸ்டொமக் ப்ராப்ளம்ன்னு சொன்னா, ஆ எங்களுக்கு வந்து சாப்பாடு செமிபாடு சரியான முறையில செமிபாடு அடையாது. அல்சர் அல்சர்ன்ற ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கான ஒரு மெயின் காரணம் வந்து மன அழுத்தம். யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கு. சரியா? அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. மாறி, மாறி நாங்க ஒண்ணு கடந்த காலத்திலேயோ, அல்லது ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த ஒரு நிஜத்துல வாழ மாட்டோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட மைண்ட், பாடி 2மே வந்துட்டு ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது. சரியா? அதாவது நாங்க எல்லாரும் இது நிறைய கொஞ்சம் பெரிய டாபிக். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டு முடிக்க பாக்குறேன். நாங்க எங்கட கிளாஸ்ல வந்து நான் இதெல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்கட பாடிக்கு எல்லாமே ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்குது. சரி ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த வைப்ரேஷன் வந்து குறையும் போது தான் எங்கட உடல்ல நோய்கள் உருவாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட பாடிக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்ற ஒரு நபர்ட ஃப்ரீக்வென்சி வந்து 62ல இருந்து 78 ஹெர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்கு. இந்த ஃப்ரீக்வென்சி வந்துட்டு எங்களுக்கு குறையும் போது நோய்கள் உருவாகும். பாருங்க. எங்களோட பாடியோட ஃப்ரீக்வென்சி 58க்கு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல தான் எங்களுக்கு நோய்கள் உருவாகும். எங்கட இந்த ஃப்ரீக்வென்சி இருக்குதானே, எங்கட வைப்ரேஷன வந்து இந்த வைப்ரேஷன்ல வந்து எங்கட உணர்வுகளும் தாக்கம் செலுத்துது. நீங்க வந்து கோவம், கவலை, டென்ஷன், பயம், குற்ற உணர்வு இந்த மாதிரியான உணர்வுகள்ல இருக்கும்போது, அது உங்களோட உடல்ற ஃப்ரீக்வென்சிய குறைக்கும். உங்களோட உடல்ற ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன குறைக்கும். நீங்க ஹாப்பி, சந்தோஷம், என்ன ஜோய், மன அமைதி அதிகரிக்கும். அப்ப உங்களோட பாடியோட வைப்ரேஷன் குறையும் போது என்ன செய்யும்? அது நோய உருவாக்கும். பாருங்க. எங்கட உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர்ற உடல்ல வந்து 62ல இருந்து 78 இருக்கணும். ஆனா நீங்க அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்க அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அடிக்கடி ஒரு டென்ஷன்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களோட உடல்ற ஃப்ரீக்வென்சி குறைஞ்சிட்டே போகும். அது குறைஞ்சிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? உடல்ல வந்து நோய்கள உருவாக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த மனசு சரியில்லாம இருக்கிறது தான் கிட்டத்தட்ட நோய்களோட முக்கியமான காரணம். நான் தேடினதுல பார்த்தேன். கிட்டத்தட்ட 4475 நோய்கள், முக்கியமா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்
ஒட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லப்படுற இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனசு சரியில்லாம இருக்கிறதாலதான் வருகுது. மனசை நாங்க சரியா வச்சுக்கொள்வோமா இருந்தா, எங்களோட மனசை நாங்க சரியா வச்சுக்கொள்வோமா இருந்தா, ஹாப்பினஸா நாங்க இருப்போமா இருந்தா, எங்களோட பாடியோட வைப்ரேஷனை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். பாடியோட வைப்ரேஷனை நாங்க இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா, நாங்க எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும், எங்களோட உடல்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதன் மூலமா, நாங்க அந்த வருத்தத்துல இருந்து வெளியில வர முடியும். நான் செய்யறதும் அதுதான். எனக்கு வந்து டாக்டர் சொன்ன விஷயத்துல இருந்து நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம நான் வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த எனக்குமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். எனக்கு இருந்தது வந்து ரூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த வருத்தங்கள்ல இருந்து கூட அது கேன்சரா இருந்தாலும் சரி, எவ்வளவு குணப்படுத்தவே முடியாத பிரச்சனைகளா இருந்தாலும், கண்டிப்பா எங்களோட பாடியில எங்களோட மனச நாங்க சரி பண்றதன் மூலமா, எங்களோட பாடியில வைப்ரேஷன நாங்க இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் பண்ணி அதன் மூலமா நாங்க அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், அதுல இருந்து வெளிய வர முடியும். ஓகேவா? ஆ நாங்கெல்லாம் என்ன செய்றோம்? ஒரு பிரச்சனைக்கு நடுவுல நின்னுட்டு, சரியா? பிரச்சனைக்கு நடுவுல நின்னுட்டு நாங்க பார்க்கிறவங்களுக்கு சுத்தி எல்லாமே அந்த பிரச்சனையா தான் தெரியும். பிரச்சனைக்கு நாங்க நடுவுக்குள்ள நின்னுட்டு பார்க்கும்போது, எங்கள சுத்தி நீங்க இந்த ரெட் கலர் ஜோன்ல நின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எல்லாமே ரெட்டா தான் தெரியும். நீங்க உள்ளுக்கு நின்னு பார்க்கிறீங்க. ஆனா, கொஞ்சம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கு. தீர்க்க முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்ல. எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கு. கொஞ்சம் நாங்க அதுல இருந்து வெளியில வந்து பார்க்கணும். அதுக்கு எங்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி சில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெடிடேஷன் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சில நீங்க கவுன்சிலிங் போயிருப்பீங்க. அந்த இடத்துல எல்லாமே இப்ப என்னோட என்னோட கதைச்சு சில பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க எத்தனையோ கவுன்சிலிங் போயிருக்கோம். இப்படிலாம் செய்திருக்கோம். ஆனா எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. ஆனா உங்களோட கிளாஸுக்கு பிறகு நல்லாவே எங்களுக்கு அந்த சொல்யூஷன் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப நான் குடுக்குறேன் என்னன்னு சொன்னா, கவுன்சிலிங் இல்ல. அதாவது கவுன்சிலிங் என்ன? உங்கள கூப்பிட்டு வச்சு உங்களோட பிரச்சனைகள கதைச்சிட்டு, சரியா? உங்களோட பிரச்சனைகள கதைச்சிட்டு, ஓகே இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறது தான் வந்து கவுன்சிலிங். அது ஒரு டெம்பரரி. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். பட் நான் செய்யறது வந்து மைண்ட் கோச்சிங்ன்றது என்னன்னா, உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. இப்படித்தான் எங்களோட பிரச்சனைகள் உருவாகுது. இப்படி இப்படி செய்யறதால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப இதனால இத நீங்க இப்படி மாத்தும்போது உங்களோட என்னது அந்த விஷயம் மாறும். என்றத நான் சொல்லிக் குடுப்பேன். அப்ப ஒரு 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 பானை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஒரு பானை இருக்குது. அந்த பானையில வந்து ஒரு ஓட்டை இருக்குது. சரி, அந்த பானையில ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைய அடைக்காம நாங்க என்னதான் மேல தண்ணிய ஊத்திட்டே இருந்தாலும், அந்த அந்த ஓட்டையால தண்ணி வெளியில போயிட்டே இருக்கு. என்ன தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கும். முதலாவது நாங்க என்ன செய்யணும்? அந்த ஓட்டைய அடைக்கணும். ஓட்டைய அடைச்சிட்டு தான் தண்ணிய ஊத்தணும். இந்த கவுன்சிலிங்ன்ற விஷயமா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குப்பைகள வெளியேற்றாம, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டைகள அடைக்காம, இது என்னதான் நீங்க மெடிடேஷன் செய்தாலும் சரி, என்னதான் நீங்க கவுன்சிலிங் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு முற்றுமுழுதா கிடைக்காது. 100% கிடைக்காது. அப்ப முதலாவது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்ன? ஏன் அது நடக்குது? அதுக்கான காரணத்த கண்டுபிடிக்கணும். சரியா? காரணத்த கண்டுபிடிச்சு அத முதல் சரி பண்ணணும். அது சரி பண்ணிட்டு நீங்க இந்த மாரி விஷயங்கள் மெடிடேஷன் செய்யறதா இருக்கலாம். அந்த மாரி சில பிராக்டிஸ்கள வந்து உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வரும்போது, கண்டிப்பா நிரந்தரமான ஒரு 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 தீர்வுங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட கிளாஸ் முடிச்ச ஆட்கள், நான் சொல்ல மாட்டேன் நீங்க பிரச்சனையே வராது. நீங்க லைஃப் லாங் அந்த கிளாஸ்க்கு பிறகு நீங்க ஹேப்பியா இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம்ஸ் வரும். கட்டாயம் பிரச்சனை வரும். பிரச்சனைன்னு வாரதால நாங்க மனுஷனாவே இருக்கிறோம். ஆனா உங்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கு. ஒரு தெளிவு இருக்கும். என்னது? ஓகே இது இதனால தான் நடக்குது. இத வந்து ஈஸியா இப்படி செய்தா கடந்து போயிரலாம். நாங்க பயப்பட மாட்டோம். வளமையா வந்து நாங்க ஒரு பிரச்சனைய கண்டா பயப்படுறோம் தானே! அந்த ஒரு பயம் இருக்காது. அதுதான் நான் குடுக்குறேன். அதனால மைண்ட் கோச்சிங் நெறைய பேர் வந்து கவுன்சிலிங்கான்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து கவுன்சிலிங் இல்ல. இது வந்து ஒரு ஃபுல்லாவே மைண்ட பத்தி நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்றது. இத ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்து ஈஸியா உங்களால வெளிய வர முடியும். ஈவன் அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், அதுல இருந்து உங்களால வெளியில வர்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, அந்த தைரியம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கு. சரியா? சோ இவ்வளவு நாளும் நாங்க வந்து செய்தது 7 டேஸ் புரோகிராம். ஆனா இதுக்கு பிறகு நான் செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, 28 நாள் 28 டேஸ்க்கான ஒரு புரோகிராம். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7 டேஸ் மைண்ட் கோச்சிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து Zoomல நடக்கும். 7 டேஸ் மைண்ட் கோச்சிங் வந்து Zoomல நடக்கும். 21 நாள் வந்துட்டு உங்களுக்கு WhatsApp குரூப்ல வந்து கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் நடக்கும். டெய்லி உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் தருவாங்க செய்றதுக்கு. ஓகே. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 150 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட பழைய யாரும் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறீங்களா? இருந்தா நான் அன்மியூட் பண்றோம். ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? யாராவது பழைய ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னா, ஒருக்கா உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணினீங்கன்னா, ஆ ஹெல்ப்பா இருக்கும் மெட்டாக்களுக்கும். பழைய ஆட்கள் இருந்தீங்கன்னா, ஒருக்கா சாட்ல போடுங்க அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்றேன்.
பழைய மெம்பர்ஸ் யாராவது? யார் இருக்கிறீங்க பழைய ஆக்கள்? ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடலுமா? யார் இருக்கிறாங்க? அனு. ஓகே ஓகே அனு, அன்மியூட் பண்ணுங்க. ஹாய், குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹாய், ஐ திங்க் இதுல நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஃபீட்பேக்னு சொன்னா, ஸோ நான் இது வந்து 8th பேட்ச்ல வந்து நான் ஜாயின் பண்ணி படிச்சது. பட் 7th பேட்ச்க்கு தான் நான் அந்த டைம் தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ற நேரம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறது என்ன ரீசன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது, என் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு எனக்கு என்ன விஷயங்கள் சேஞ்ச் நடந்துச்சுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் வந்து அனுஷா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கிறேன். ஸோ மெயினா நான் இது ஃபர்ஸ்டா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு எனக்கும் என் பார்ட்னர் என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை. ஸோ சண்டையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்னைய அடிச்சிட்டாரு. ஸோ அடிச்சு பெரிய ஒரு ப்ராப்ளம் வர நேரம் தான் டிக்டாக்ல தான் நாங்க இந்த டீட்டெயில் சம்பந்தமா பார்த்துட்டு அதுல மெயினா மென்ஷன் பண்ணிருந்துச்சு கோவம். அப்ப கோவம்ன்ற விஷயத்தால தான் அவருக்கும் என் மேல கோவம் வந்து, எனக்கும் அந்த கோவம்ன்றது எங்க நாங்க பிரியறதுக்கே ஒரு ரீசன் மாதிரி கிட்டத்தட்ட அந்த அன்றைக்கு நடந்த சண்டையில கிட்டத்தட்ட பிரியற அளவுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வந்தது. சோ அப்படி இருக்கிற கட்டத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் அக்காட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே, ஆனா பேசினேன். ஜஸ்ட் பேசும்போதே எனக்கு ஒரு ஜஸ்ட் அவங்க ஆறுதலா 2 3 வேர்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. சோ அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாவே ப்ராப்ளம் அந்த எப்படி சொல்றேன்னா ஃபுல்லாவே ப்ராப்ளம் தான். சோ ரீசன் வந்து இப்ப நான் வந்து தமிழ், நம்ம லவ் பண்றவர் வந்து முஸ்லீம். சோ நாங்க 2 பேரும் மேரி பண்ண போறதால ஃபேமிலியால ப்ரெஷர், ஒர்க் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ் தான். அடுத்தது எங்களுக்கும் அந்த ஃபேமிலி எகென்ஸ்ட் ஆயிட்டு நாங்க இப்படி ஒரு லைஃப்குள்ள போறோமேன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயும் சண்டை தான். சோ நாங்களும் சண்டை போட்டு எப்படி என்னத்துக்கு இப்ப ஒரு கட்டத்துல என்னத்துக்குடா இப்படி முடிவெடுத்தோம் 2 பேரும், இப்ப வேற வேற மதத்துல இருந்துட்டு ஏன் நம்ம இப்படி டிசிஷன் எடுத்தோம், பிரிஞ்சிருவோமா, சரி நீங்க உங்க லைஃப பாருங்க என் லைஃப பாருங்க, அப்படியெல்லாம் பேசுற அளவுக்கு எங்களோட லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. சோ அக்கா சொன்னதுல அந்த கவுன்சிலிங் விஷயம் அது மத்தவங்களுக்கு அப்படி நடந்திருக்கான்னு தெரியல. நான் அட்டென்ட் பண்ணாத கவுன்சிலிங்ல கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், ஃப்ரீயா, இந்த பிரைவேட்டா இல்ல எங்க போனாலுமே எல்லாருமே இந்த பிரச்சனையை கேட்டோடனே நான் தான் பிள்ளை மாதிரி. இப்ப அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த டைமுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் அது எப்படின்னு சொன்னா நான் ஃபுல்லாவே ராங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடந்த விஷயம் என்னன்னா, நான் அக்காட கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அக்காட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கல. நான் நார்மலா சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஆனா அந்த ஃபீட்பேக் கொடுக்கும் போதும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபுல்ஃபில்லா இதுல கிளியர் ஆகிட்டு கொடுக்கணும். ஏன்னா அக்கா சொன்ன விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களோ தெரியல. என்னன்னு சொன்னா இதுல வந்து அவங்க கவுன்சிலிங் நம்மளோட பிரச்சனையை சொன்னா அதுக்கு சொல்யூஷன் இல்ல, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் மட்டும் இல்ல குடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அக்கா அந்த கிளாஸ் முடிச்ச பிறகும் எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனா இப்ப நான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்மைலோட ஹாப்பியா வந்து நான் அந்த வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. சோ நான் அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். சோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு பிறகு அதாவது அட்டென்ட் பண்ணும்போது மத்தவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு கொடுப்பாங்க தெரியல. பிகாஸ் நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், வேலை செய்யறேன், என்ன எப்படி இருந்தாலும் நான் அந்த கிளாஸ்ல அக்கா கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா தான் நான் நடந்துகிட்டது. அவங்க சொல்ற ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா நீங்க 7 days மைண்ட் கோச் அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். அதுல ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சரியா ஃபாலோ பண்ணி அந்த கிளாஸ் சரியா அட்டென்ட் பண்ணோம்னு சொன்னா ஷுவரா நமக்கு மைண்டுக்கு ஒரு பெரிய கிளியர் வரும். ஸோ எனக்கு நடந்த ஒரே விஷயம் என்னன்னா, மனசுல அழுத்தங்கள், நிறைய டென்ஷன், நிறைய குப்பைகளை வச்சுட்டு பழைய விஷயங்கள் சின்னதுல இருந்து நடந்ததை சேர்த்து வச்சிருந்தேன். எல்லாம் என்னைக்கு நான் வெளியில அகற்றிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு புதுசா இருக்கிற லைஃப வாழ ஆரம்பிச்சனோ அந்த இந்த லைஃப் டோட்டலா மாறுச்சு. சோ முதலாவது நடந்தது எனக்கும் அவருக்கும் நடந்த விஷயங்கள். சோ எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அந்த எப்படி சொல்றாங்க 5 years லவ் பண்ணிருக்கோம். பட் இந்த இப்ப வரைக்கும் இந்த இன்றைக்கு கூட அவர் ஊர்ல இருந்து வந்தாரு. ஒரே ஒரு ரீசன், என்னை அவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்லி அவர் ஒரு கிழமை லீவ்ல போனது. பட் என்னை பாக்குறதுக்காக இன்றைக்கு ஓடி வந்திருக்காரு. ஏன்னா அந்த எப்படி சொல்றேன்னா அந்த புதுசா லவ் பண்ற மாதிரி, புதுசா ஒரு அன்பு கிடைச்ச மாதிரி நாங்க 2 பேருமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம். சோ எனக்கு கிடைச்ச அந்த வரம் மாதிரி விஷயம் என்னன்னு சொன்னா,
எனக்கும் அவருக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். யாருமே பொய்ன்னு தான் நினைப்பாங்க. சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்படியும் நடக்குமான்னு. ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்குமேன்னு சொன்னா பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னையும் அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மனசு தான் காரணம். ஆனா அவர் என்னைய புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வாயிலே சொன்னாரு, இந்த கிளாஸ்க்கு பிறகு நீங்க நிறைய சேஞ்ச் ஆயிருங்கன்னு சொல்லி. சோ அடுத்தது நான் தொலைச்ச ஒரு விஷயம் என்ற சிரிப்பு. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் சிரிச்சாலே பிரச்சனை. நான் சிரிச்சா எனக்கு ப்ராப்ளம் வருது. நான் சந்தோஷமா இருந்தா எனக்கு கஷ்டம் வருது. ஏன்னா நிறைய பேர் பாருங்க நம்ம மனசுக்கு அப்படிதான் போடுவாங்க. கூட சிரிக்காதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செஞ்சது என்னன்னு சொன்னா, இப்ப நான் சிரிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே வரல. அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்ம மண்டையில போட்டு வச்சிருக்காங்க. நான் தொலைச்ச விஷயம் என்ற சிரிப்பு எனக்கு இப்ப அது எனக்கு அன்லிமிட்டடா கிடைச்சிருக்கு. அடுத்தது எல்லாரோடையுமே பாசம் காட்டுறதுக்கு எனக்கு நிறைய பீப்பிள் எல்லாத்துக்கும் மேல இந்த பிசினஸ்ல வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன்னு சொன்னா எல்லாத்துலயும் நம்பர் 1 அப்படித்தான் இருப்பேன். நானும் அவரும் ஒரே கம்பெனில தான் வொர்க் பண்றோம். எல்லாத்துலயுமே நாங்க நம்பர் 1 எல்லாத்துலயுமே எடுத்தா சக்சஸ். ஆனா எங்களுக்கு என்னைக்கு நாங்க வெட்டிங் பண்ணணும்னு முடிவெடுத்தோமோ, அன்னைக்கு பிறகு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. எங்க குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. சோ எனக்கு வேலை செய்ற மைண்ட் செட் போயிட்டு நான் தோத்த ஒருத்தரா தான் இருந்தேன். சோ தோல்வி அடைஞ்ச ஒரு பெர்சன் லைஃப்ல எல்லாமே போச்சு. நமக்கு புடிச்ச வேலையும் போச்சுன்ற மாரி இருந்தேன். சோ லாஸ்ட்டா நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தேன் அக்காக்கு. லாஸ்ட் மந்த் அதாவது நான் வந்து மே மாசம் வந்து ஸ்ரீலங்காலயே நான் எங்கட மார்க்கெட்டிங் கம்பெனில 35 பிரான்ச்சஸ் மாரி இருக்கு. அதுல நம்பர் 1 மேனேஜர் எந்த லொகேஷன் தான் நம்பர் 1 வந்துருந்துச்சு. சோ இதுக்கு ரீசன் நான் என் வேலைய அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சேன். என் வேலைய லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது இந்த கிளாஸ்ல கடைசியா உங்களுக்கு பணம் தொடர்பான விதிகள்னு சொல்லி சொல்லி தருவாங்க. அந்த கிளாஸ்க்கு போறது தான் காசுனா என்ன? காசோட முக்கியத்துவம் என்னன்னு விளங்கிச்சு. சோ அண்டையில இருந்து இந்த எவ்ரி மந்த் இன்கம் அதுல அஃபர்மேஷன்ல நான் வந்து இந்த டார்கெட் வந்து 1 லேக்கு மேல தான். எனக்கு எவ்ரி மந்த் எனக்கு 1 லேக்கு மேல இன்கம் வரணும்னு சொல்லி, சோ எவ்ரி மந்த் 1 லேக்கு மேல இன்கம் எடுத்தேன். என்னோட ஃபீட்பேக்லாம் வேணா திரும்பியும் நான் வேணா அந்த குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன் அக்காட்ட. சோ நான் கோல்ட் வாங்குறது எனக்கு வந்து நான் வீட்ல இருந்து வரும்போது எல்லா நகையுமே வாங்கி வச்சுட்டாங்க. ரீசன் அது எல்லாத்துலயுமே வீட்டிட பங்கும் இருக்கு அந்த நகை எல்லாம் வாங்குனதுல. அவ்ளோ நகையும் வாங்கிட்டு ஒரு மொட்டையா ஒரு செயினோட தான் நான் வந்தேன். இப்ப நான் எனக்குன்னு சொல்லி மோதிரம், எனக்குன்னு சொல்லி பிரேஸ்லெட் எல்லாமே நான் சேலரி எடுத்து எந்த சேலரி இல்லன்னு சொல்லி இப்ப நான் எனக்கான திங்ஸ நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்படி என் லைஃப்ல என்னென்ன இல்லாம போச்சோ அது அவ்வளவுமே எனக்கு கிடைச்சு என் மனச நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு. சோ இப்ப வரைக்கும் நான் எங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் வச்சிருக்காங்க. நாங்க அதுல 100 மெம்பருக்கு மேல இருக்கிறோம். பழைய மிஸ்டர் டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து. சோ அந்த குரூப்ல எடுத்துட்ட வரைக்கும் அவ்ளோ பேருமே எவ்ரிடே நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே எவ்ரிடே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. அதுல நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே எங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்றது, எங்களோட ஹேப்பியான விஷயங்கள ஷேர் பண்றது. சோ இந்த நிமிஷம் இப்ப உங்களோட பேசுற இந்த நொடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா காரணம், அது அது நீங்க நம்பினால் நம்பாட்டியும் அக்காவே என்னை ஏசுவாங்க. "அனுஷா நீங்க எனக்கு தேங்க் யூ சொல்லாதீங்க. காணும். நீங்க சொல்லி சொல்லி எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லன்னு." இப்பயும் நான் சொல்றேன். நான் அக்காவ என்ற ஃபோன்ல கூட நான் குருன்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப வரைக்கும் அ இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு குரு மாரி தான். நான் எப்பயுமே அக்காட்ட கத்துக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நெறைய கத்துக்கணும். இன்னும் என் வாழ்க்கையில நெறைய லேர்ன் பண்ணணும். அக்காட்ட சொல்லியிருக்கேன். அக்கா நீங்க 100 கிளாஸ் செஞ்சாலும் 100 கிளாஸ்லயும் வந்து நான் என்னோட ஃபீட்பேக்க சொல்லுவேன்னு சொல்லி. ஏன்னா நான் அவ்ளோ சக்சஸ் ஆனதுக்கு, இவ்ளோ நான் ஹேப்பியா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். நான் அவர அவ்ளோ லவ் பண்ணேன். நான் என் உயிர குடுத்து நான் அவர லவ் பண்ணேன். எனக்கு அவரு வேணும், வேணும், வேணும்ன்ட்டு நான் அவ்ளோ பிடிவாதமா இருந்தேன். எனக்கு அவரு கிடைச்சதே எனக்கு லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாரி. சோ அது எனக்கு ஒரு பெரிய சக்சஸ். சோ அதுக்கப்புறம் இந்த தொழில் வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பு ஸ்பெஷலி டிகிரி முடிக்கணும்ன்றது என் பெரிய ஆசை. சோ அது வந்து எனக்கு கிடைச்சதே இல்ல. ஆனா இப்ப நான் எனக்கு புடிச்ச ஃபீல்ட் சைக்காலஜி ஃபீல்ட். சோ அந்த ஃபீல்ட்லயும் மேனேஜ்மென்ட் ஃபீல்ட்லயும் டிகிரி செய்ய போறேன். இப்படி எனக்கு எல்லாமே சக்சஸா நடந்திருக்குன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கிளாஸ் தான். அண்ட் அகைன் தேங்க் யூ சோ மச் அக்கா இந்த சான்ஸ குடுத்ததுக்கு. திரும்பியும் சொல்றேன் எப்பயுமே நான் நன்றி உணர்வா இருப்பேன் உங்களுக்கு. எல்லாருமே கண்டிப்பா படிச்சு நீங்களும் லைஃப்ல உங்களோட ஒரு மாற்றத்த கொண்டு வந்து சேருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ அனு. தேங்க் யூ சோ மச். அதாவது அனு வந்தது என்னத்துக்குன்னு சொன்னா, தன்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு எனக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கணும். அவரோட நான் பல்லையமா இருக்கணும் தான் வந்தது. ஆனா வந்த அணுவுக்கு லைஃப் அப்படி நான் சொன்னது எங்களோட மைண்ட நாங்க சரி பண்ணிட்டோம். உள்ள இருக்கிற குப்பைய கிளீன் பண்ணா, டோட்டலா எல்லாமே மாறும்ன்ற மாதிரி. இன்னைக்கு அணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட லைஃப்ல பிசினஸ் லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட இன்கம் வைஸ் அவங்களுக்கு நல்லாவே அதிகரிச்சு கொண்டு போகுது. சரியா? ஈவன் அவங்க நல்லா 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் சொன்னேன் தானே எங்களோட லைஃப்ல எல்லார்ட்ட ஒரு 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 என்ன சொல்றது? மிஸ்டேக் விட்ட நாங்க இடம் எதுன்னு சொன்னா, எங்கட ஹேப்பினஸ நாங்க இல்லாம, எங்கட சந்தோஷத்த துளைச்சது தான் எல்லார்ட பிழையுமே. நாங்க எங்கட சந்தோஷத்த கொண்டு வர ஆரம்பிச்சுட்டோம்னு வைங்களேன், எங்கட லைஃப்ல அந்த ஹேப்பினஸ நாங்க கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, அதுதான் எங்கட முதலாவது சக்சஸ். அதுக்கு பிறகு நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாமே உங்களோட காலடியில வந்து கிடக்கும். ஓகேவா? சோ அதுக்கு என்னது? எங்கட மைண்ட நாங்க சரியா
எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி அதை கையாளுன்ற நாலேஜ் எங்கள்ட்ட இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 7 டேஸ் மைண்ட் கோச்சிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஆளுக்கு மட்டும் இல்ல. இது பொதுவா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஈவன் நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கீங்க. நாளைக்கு உங்களோட பிள்ளைகள வந்து நல்லா நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நீங்க வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைகள கூட நீங்க சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோ அடுத்தது இவ ஓகே சமீரா. சமீரா ஓகே. அன்மியூட் பண்ணுங்க சமீரா. ஹலோ அக்கா. ஹாய் நான் சமீரா. சமீரா கழிக்கிறேன். ஓகே. நான் வந்து இந்த இந்த என்ன நானே தொலைச்சிட்டு தான் இந்த இதுல ஜாயின் ஆகினேன். எனக்கு சந்தோஷம் இல்ல, என்னட்ட வாரது எல்லாம் போயிரும்னு மைண்ட் செட்டோட தான் நான் இந்த குரூப் இதுல ஜாயின் ஆகினேன். எனக்கு இந்த ஜனாசிஸ் தான் இந்த உங்களோட இதை எனக்கு அனுப்பி இருந்தாங்க. நீங்க சமீரா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க, ஏதோ நீங்க எல்லாத்தையும் வெறுத்த மாதிரி இருக்கிறீங்க, ஏதோ ஒரு லைஃப்ல உங்களுக்கு இதுல சக்சஸ் ஒன்று இருக்கும், உங்களுக்கு நீங்க வேணுமானதை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இதை தந்திருந்தாங்க. அப்ப கூட இந்த 1000 அந்த பே பண்றதுக்கு கூட என்கிட்ட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கூட இல்ல. நான் அப்ப அக்காட்ட தனியா பர்சனல் எனக்கு ஜாயின் பண்ண ஆசையா இருக்குது. அக்கா நான் ஜாயின் பண்ணணும், பாதி அமௌண்ட்டை கட்டி போட்டு பிறகு மிச்சத்தை கட்டலாமா? அப்ப அக்கா சொன்ன விஷயம், தமிழா நீங்க இப்போதைக்கு மணி போடவே தேவையில்லை, நீங்க ஃபுல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணி போட்டு உங்களுக்கு யூஸ் இருந்தா இல்ல நீங்க போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கடையில நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னுக்கே நான் மணியை போட்டுட்டேன். எனக்கு அவங்களோட வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் இதுல வந்து எப்படியான கஷ்டம் பட்டிருந்தேன்டா, நான் வந்து மெரி பண்ணும் வரைக்கும் எனக்கு பெருசா கஷ்டமோ காசு கஷ்டமோ இல்லாட்டி ஃபேமிலி எனக்கு அன்பு காட்டுற அந்த இதுல எந்த ஒரு குறையும் எனக்கு என் அம்மா அப்பாவோ யாருமே அப்படி ஒரு குறை வச்சது இல்லை. நான் எப்ப என்னோட மிஸ்டர்ட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்கினேன், ஒரு காசா இருந்தாலுமோ இல்லாட்டி ஒரு அன்பா இருந்தாலுமோ எல்லாத்தையுமே என்ன விட்டு அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்கிட்டேன். எனக்கு எல்லாமே அவர் தரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்க அது எல்லாமே ஹேட் ஆகிச்சு. நீங்க நான் வந்து பிஎஸ்சி படிச்சுக்கிறேன், பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ். அதே கடை யூனிவர்சிட்டி தான், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிச்சேன். படிச்சு முடிச்சு போட்டு எனக்கு எல்லாம் ஃபுல் கான்பிடென்ட் இல்ல. இப்ப எனக்கு எதை செஞ்சாலும் ஒரு சமையல் ஒரு குக்கிங் செய்யறா கூட குக்கிங் கூட செய்யலாது. எனக்கு ஒன்று யாருக்காவது முன்னுக்கு நின்று கதைக்கிறதுக்கு கூட கான்பிடென்ட் இல்ல. என்னன்னா ஃபுல்லா பிரேக் ஆகின மாதிரி எனக்கு ஒண்ணு ஏலாது இந்த மாதிரிக்குதான் நான் இதுல ஜாயின் ஆகினேன். என்னட்ட கையில காசு இல்ல, ஆனா ஏதோ என்னட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் எனக்கு அந்தண்டு ஏதோ கிடைக்கிறத வச்சு நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன அமௌண்ட் அந்த காசுன்ற விஷயம் எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு இதுக்குள்ள. அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் பண்ணது வரக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன லவ் பண்ண முன்னுக்கும் எனக்கு சுத்தி இருக்கிறவங்கிட்ட எனக்கு லவ் கிடைக்கணும், அன்பு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தப்பான நான் என்ன லவ் பண்ணி போட்டுதான் நான் மத்தவங்களுக்கு அந்த லவ் கொடுத்திக்கணும். ஆனா அவங்ககிட்ட இருந்து அதை எதிர்பார்த்திக்கணும் இல்ல நம்ம இப்ப எதிர்பார்க்க தேவையே இல்லை, அந்த லவ் எங்களுக்கு தானா வந்து கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையே இந்த குரூப் எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது கதைக்கல. ஆனா எனக்கு இப்ப ஃபுல்லா ஹாப்பி மூட், ஃபுல்லா எனக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு அந்த நாங்க எங்கட இதுல இருந்து சொல்றேன்னா தொழுகை கூட மிஸ் பண்ண கூடாது. நாங்க 5 டைம்ஸ் பே பண்ணணும். அப்ப அந்த தொழுகை கூட மிஸ் பண்ணா அதெல்லாமே கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணுவேன். எனக்கு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணான்னு அந்த அளவுக்கு நான் இந்த டைம் சொல்லக்கூட நான் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா அந்த அளவுக்கு அல்லாட்டி இப்ப வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு கேர்லெஸ் ஆயிருந்தேன். நடுசாமம் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பி எங்க ஏதாவது கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போமா, இல்லாட்டி ஃப்ரெண்ட் ஒன்றுகிட்ட கால் பண்ணி கதைப்பேன், அடி எனக்கு வீட்டுக்குள்ளேயே கேள மாட்டேங்குது, நான் வந்து வந்துடவா ஈஸ்டனுக்கு காரைத்தீவுக்கு வந்துடவான்னு சொல்லி அவள் சொல்லுவா, நீ என்ன லூசு மாதிரி கேட்கிற, நீ கொஞ்சம் காமாப்பாடு அப்படின்னு தான் அவள் சொல்வாள். அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுவேன், என்ன இப்ப அந்த டைம் நான் எப்படி கடத்துறதுன்னு சொல்லி அந்த டைம் சரியான ஸ்ட்ரெஸ் ஆகிருந்தேன். அதுக்கு பிறகு நான் இப்ப இந்த இதுக்கு வந்த பிறகு எனக்கு எது கிடைக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் நிறைய செய்ய தொடங்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் இப்ப ரிசார்ட் சீசன் கிடைச்சது கூட அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு கிஃப்ட். எனக்கு ஜனா சீசன் அந்த இடத்துல நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் டைம் ஒரு செட்டில்மெண்ட் தந்த மாதிரி ஒரு இதாண்டு தந்திக்கிறாங்க. இழந்து போன ரூஹ நான் மீள பெற்றுட்டேன். நான் அந்த டைம் ஏதாவது செஞ்சிருந்தேன்டாவோ இல்லாட்டி நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தேன்டா இந்த நேரம் நான் இந்த இடத்துல இருந்திக்க மாட்டேன்னா இருந்திப்பேனா இல்ல.
அப்ப எல்லாத்துக்குமே முக்கியம் இவங்க அந்த படிப்பிக்கிற இந்த லேர்ன் பண்ற மெத்தட் வந்து ஃப்ரெண்ட்லியா லேர்ன் பண்றாங்க, சொல்லி தராங்க எங்களுக்கு. அதோட இவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டும் இல்ல, எங்களோட பிரச்சனை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, எங்களோட வேவ் லென்த், நாங்க எதை எதை நேசிப்போம். நம்ம நேசிப்போம், இப்ப நம்ம பெட்டொண்டு வளர்ப்போம், பெட்டை நேசிப்போம். ஆனா நாங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இதா இருக்கக்குள்ள அதை கவனிக்க மாட்டோம். அடுத்து நாங்க ஒரு பிளான்ட் லவரா இருப்போம், பிளான்ட்டை கவனிக்க மாட்டோம், தண்ணி ஊத்த மாட்டோம், கேர் பண்ண மாட்டோம். அடுத்த வீடை வந்து இனி இல்லேன்னு, எப்படி வீடு நீட்டா இருந்தாதான் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆனா என்னடா அதான் அந்த டைம்ல வந்து என்னோட மைண்ட் ஃபுல்லா எனக்கு எதிராவே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு டவல் ஒன்று எடுத்தேன்னா நீட்டா வைக்க மாட்டேன், குப்பையாக்கி அதை. இனிமேல என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கூட ப்ராப்ளம்ஸ் கூடினத்துக்கு ரீசனும் என்னோட நான் இப்படி இருந்ததுதான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன். அவர் என்னோட பேசுற இல்ல, என்னோட அன்பா கதைக்கிற இல்ல, ஒரு வேர்ட் கூட கதைக்கிற இல்ல. நாங்க 2 பேரும் டிவோர்ஸ். ஓகே, நாங்க ஒரு மாசம் கிட்ட நாங்க பிரிஞ்சே இருந்தோம், எந்த வித கான்டாக்டும் இல்ல, போன் கான்டாக்ட் இல்ல, பிரிஞ்சே இருந்தோம். எனக்கு வேணாம், நான் அப்ப மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயினேன். ஓகே, எனக்கு நான் வேணும், எனக்கு எங்க அம்மா அப்பா வேணும், எனக்கு எங்களோட தங்கச்சி தம்பி வேணும். ஏன்னா அவங்க என்ன பார்த்து நான் அவங்க கெட்டு போயிடக்கூடாது, தாத்தா இப்படி போய்த்தானே அவங்க கவலைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்த பிறகு இப்ப நான் வந்து நிறைய விஷயங்களுக்காக ஏங்குறேன், இல்லாததை நினைச்சு நிறைய ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப எதெல்லாம் இருக்குது, அந்த நிரோட வந்து இந்த 21 நாள் வந்து கிராட்டிடியூட் சேலஞ்ச் செய்யறது விஷயம் கூட நான் அந்த 3வது 4வது நாள்ல இருந்து தான் ஜாயின் பண்ணினேன். அப்ப அதுகளெல்லாம் எங்கிட்ட பழைய அந்த நான் திருப்பி திருப்பி இதைதான் சொல்லுவேன், இழந்து போன ரூஹ நான் திருப்பி பெற்றுட்டேன். இதுக்கு பிறகு யாரையும் நான் மிஸ் பண்ண விட மாட்டேன். இந்த யாரை எங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்களோ என்ன ஆகிக்கிறாங்களோ, பட் யார்ட்டையும் நாங்க ரெக்கமெண்ட் பண்ற நேரம் கூட அவங்க ஏதோ மென்டலி வந்து இதாக்குறாங்களோ நினைச்சுவாங்கன்னு கூட நான் என்ன பார்த்து அவங்க வந்து கேட்கணும், நீயும் இப்படி இருந்தா தானே. ஏன்னா எனக்கு என்னோட பெயருக்கு பொருத்தமே சமீராண்டா பொருள் வந்து மகிழ்ச்சியானவள், நல்லா கதைக்கக்கூடியவள். ஆனா நான் ஒரு கட்டத்துல மகிழ்ச்சி என்றதே இல்லை, என்ன பார்த்தா எப்ப என்ன 10 அடி எல்லாரும் தள்ளி நிக்கிற மாதிரிதான் இருந்தாங்க, கலகலப்பண்டது இல்ல, யார்கிட்டையும் கதைக்க இயலாது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இவங்க எனக்கு இப்ப வரைக்கும் பேபி இல்ல, ஆனா எனக்கு இப்ப பேபி இல்லைன்ற கவலை கூட இல்ல, எனக்கு கிடைக்கும். எனக்கு தர வேண்டிய நேரத்துல நான் எனக்கு எப்ப எனக்கு அதை சுமக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்குதோ அப்ப கிடைக்கும். மிஸ்டர் என்ன எல்லா இடமும் இப்ப கூட்டிட்டு போறாரு, கூட்டிட்டு வாராரு. அப்படி நாங்க இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பி ஆயிக்கிறோம், சந்தோஷமாயிக்கிறோம். அதுக்கு இந்த ஒரு மைண்ட் கோச்சிங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் எத்தனை தடவை எனக்கு அந்த அளவுக்கு நான் மனசுக்குள்ள நிறைய அதுக்காக நான் இது பண்ணி கொள்றது, கிராட்டிடியூட் சேலஞ்ச் செஞ்சு கொள்றது. ஆனா எனக்கு ஓப்பனா முகத்துக்கு நேராவோ அந்த இதை சொல்ல இயலாது. அந்த எனக்கு அந்த நான் அப்படிப்பட்ட டைப்போ தெரியல. ஆக்களுக்கு முன்னுக்கு நிறைய தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு எனக்கு சொல்ல வராது. அது ஏனோ தெரியல, யாரும் எனக்கு தேங்க்யூ சொன்னாலும் அல்லாஹ்வே நான் அந்த அளவுக்கு என்ன செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரும். ஆனா இப்ப அதை நிறைய நான் உணர்றேன், நிறைய எல்லாருக்கும் இதை சொல்லி கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நான் வந்து இப்ப மாஷா அல்லாஹ்ன்னு எனக்குன்னு நான் டியூஷன் கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு இடையில எங்க அம்மாக்கு வருத்தம் வந்து அது விடுபட்டுச்சு. இப்ப என்ன வருத்தம் எப்படி வந்தாலும் எதையும் டைம் மேனேஜ் பண்ண எழுது, எங்களால மணி மேனேஜ் பண்ண எழுது, ஹெல்த் எங்களுக்கு மேனேஜ் பண்ண எழுது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் எங்கட கண்ட்ரோல், எங்கட மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்கட மைண்டுக்குள்ள இருக்கிற சகல விதமான விஷயங்களுக்கும் எங்கட மைண்ட் தான் காரணம். அதை நாங்க சரியான விதத்துல பாசிட்டிவான வேர்ட்ஸ், இப்ப கூட பிள்ளைங்க கூட கிளாஸ் படிக்க வர பிள்ளைங்க கூட டீச்சர் நான் மெத்ஸ் டீச்சர், மெத்ஸ் என்றா கஷ்டம் டீச்சர், நீங்க என்னத்த சொல்லி தாரீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இந்த கஷ்டம் தெரியாது, இது நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசாதீங்க, பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நான் இந்த கிராட்டிடியூட் சேலஞ்ச் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அவங்களுக்கும் நோட் பண்ணி அவங்களுக்கும். ஆனா அவங்க அந்த அதோட வெளியே வந்து அவங்களுக்கு இன்னும் புரியல, ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே. ஆனா காலப்போக்குல நாங்க இந்த இதை வந்து எங்களோட டைம்ல நாங்க அதை இது பண்ணல. ஆனா இனி வர காலத்துல அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். எப்படி இப்ப நான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இந்த இதுல வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல, இனிமே ஃபியூச்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாக்க அந்த பாயிண்ட் நீங்க பெருசா ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க குயிக்கா இதுல ஜாயின் ஆகி உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டனோ இல்ல டென்ஷன் ஆகிட்டனோன்னு தெரியல, ஆனா சொல்ல வந்த எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்ல இயலாது. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன்னு ஒரு திருப்தியோட நான் முடிச்சுக்கொள்றேன்.
தேங்க்யூ சோ So மச். thank you Samira, thank you so much. ஒரு என்ன விஷயம் சொன்னா சமீரா வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஒரு ஆள். எனக்கு அதான் அவ்வளவு ஹாப்பினஸ். நான் ஃபர்ஸ்டா இப்ப நான் லைஃப்ல ஒரு விஷயத்த செய்துட்டு அப்ளை பண்ணிட்டு சமீரா வந்துட்டு சமீரா எல்லாரும் ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்தாங்களா அந்த அந்த 15 பேரும் வந்து இப்ப இதுல இருக்கிற ஆட்கள் கூட நீங்க இன்னும் இது சம்பந்தமான நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் நீங்க சொல்ல டைம்ல நீங்க அந்த டிக்டாக் நான் லிங்க் போட்டு விடுறேன். நீங்க அதுல போய் பாருங்க. நான் எல்லாட்ட ஃபீட்பேக்ஸும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு அளவு போட்டிருக்கேன். சரியா? ஆனா எந்த விதமான ஃபீட்பேக்ஸும் இல்லாம ஓகே ருஷானி ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும் சரியா இருக்கும்னு சொல்லி ஜாயின் பண்ணதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து 15 பேர். உண்மையா லைஃப்ல அதை மறக்க மாட்டேன் எப்பயுமே. நான் அந்த டைம்ல கூட அவங்கள்ட்டே சொன்னேன், என்ன நம்பி வந்தார்கள். இப்ப மற்ற எல்லாருமே ஒருவேளை அந்த ஃபீட்பேக் பார்த்து கூட வந்திருக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸ் வந்தார்கள். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லைஃப்ல எப்பயுமே ஒரு 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 என்ன சொல்றது ரொம்ப ஒரு இதான விஷயம். சோ அந்த அடிப்படையில சமீரா எல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்த ஒரு ஆள். இப்ப நான் 13வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன். இவ்வளவு காலம் தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்ற எனக்குமே ஹாப்பியா இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி கிளாஸஸ் நான் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். சில டைம்ல வந்து அங்க கிளாஸஸ் இப்படி மைண்ட் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி அல்லது கவுன்சிலிங் எல்லாம் போவேன். அந்த ஒரு 1 month எல்லாமே நல்லா இருக்கும். பிறகு என்னது பழையபடி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் நினைக்கிறேன் நவம்பர் போன வருஷம் நவம்பர் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் செய்தேன். நான் போன வருஷம் நவம்பர் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஒரு கேர்ள் இந்த வருஷம் ஜூன்லயும் வந்து நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன்னு ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏதோ நான் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு கொடுக்குறேன்னு நினைச்சு. ஓகே தேங்க்யூ அனுஷா, அதே மாதிரி சமீரா. இன்னும் மெட்டாக்கள் நீங்க ஷேர் பண்ண விருப்பமா இருப்பீங்க. ஆனா எங்களுக்கு டைமுக்கு இதை முடிச்சு கொள்ளணும். அதனால வந்து நான் உங்களுக்கு மெட்ட ஃபீட்பேக்ஸ்கள் பார்க்க விருப்பம் என்று சொன்னா ஓகே தேங்க்யூ அனு, தேங்க்யூ சோ மச். சரியா? ஓகே சோ அந்த அடிப்படையில வந்து சரி நாங்க மெட்ட விஷயங்களை பார்ப்போம். நீங்க உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் விருப்பம் இதை பார்க்கணும்னு சொன்னா நான் உங்களுக்கு லிங்க் தரேன். சரியா? ஓகே சோ உங்க டே 1 7 days மைண்ட் கோச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும்னு சொன்னா ப்ரோக்ராம் 7 நாள் மைண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம், 21 நாள் கிராட்டிடியூட் பிராக்டிஸ். இதுல வந்து 7 நாள் 7 days மைண்ட் கோச்சிங்ல டே 1 இது ஜூம்ல நடக்கும். முதல் 7 நாளும் ஜூம்ல நடக்கும். டே 1 வந்து மனசு புத்தி. சரியா? அதாவது எங்களோட கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற மன அழுத்தங்கள் வந்து எப்படி உருவாகுதுன்றத நிறைய விஷயங்களோட பார்ப்போம். சேம் டைம் எப்படி இவங்க 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே டே 1ல பார்ப்போம். டே 2ல வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த மன அழுத்தங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த மன அழுத்தங்களை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுக்கான பிராக்டிஸ் என்ன, எப்படி நாங்க வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறது, எங்களுக்கு பொருத்தமான தீர்மானம் என்ன, சரியா என்னன்ற ஒரு விஷயம், அதுக்கான சில ஒரு ஃபார்முலா இருக்குது எப்படி செய்து நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். அது சம்பந்தமா டே 2ல பார்ப்போம். டே 3ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கோட சப்கான்சியஸ் மைண்ட். சரியா? சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் எப்படி அங்க ஒவ்வொரு விஷயங்களும் கிரியேட் ஆகுது, எப்படி பிரச்சனைகள் உருவாகுதுன்ற விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. டே 4 வந்துட்டு முக்கியமான கிளாஸ். டே 4ல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற குப்பை எல்லாமே ரிமூவ் பண்றது. சரி அதுக்கு சில இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே டே 1 டே 2 டே 3 ஒவ்வொரு நாளுமே நான் ஆக்டிவிட்டிஸ் தருவேன். கிளாஸ் முடியும் போது 1 hour கிளாஸ் நடக்கும். ஜூம்ல 1 hour முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் தருவோம். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் 4வது நாள் டே 4 கிளாஸ்ல வந்து உங்களுக்கு உங்களை உள்ள இருக்கிற நான் சொன்ன நிறைய குப்பைகளை வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த குப்பை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ், எங்க சப்கான்சியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுக்கு பிறகுதான் நிறைய பேர் லைஃப்ல சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. டே 4க்கு பிறகு டே 4க்கு நான் தர ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது 2 நாள் 3 நாள் 4 நாள் இந்த 7 நாள் முடியறதுக்குள்ளேயே நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? அப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கோபம், கவலை, டென்ஷன், குற்ற உணர்வு எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு என்ன தேவை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க உள்ள போட ஆரம்பிக்கும். சோ அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து டே 4ல இருக்கும். டே 5ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈர்ப்பு விதி, லோ ஆஃப் அட்ராக்ஷன். சரியா? ஈர்ப்பு விதி பற்றி கேள்விப்படாம இருந்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. சோ ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா நாங்க என்ன விஷயத்த நாங்க நினைக்கிறோமோ, சரியா ஒரு இது கூட இருக்கு, புத்தாட ஒரு இது கோட்ஸ் இருக்குது. what you think என்ன you become. அதாவது நாங்க என்ன நினைக்கிறோமோ நாங்க அதுவா தான் மாறுறோம். எங்களோட மனசுல நாங்க என்ன விஷயத்த போடுறோமோ
அதுதான் நாங்க இன்னைக்கு எங்களோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் எங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள் தான். சோ அது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ஈர்ப்பு விதி, லோ ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற விஷயங்கள் எல்லாமே டே 5ல பார்ப்போம். டே 6ல வந்து வைப்ரேஷன். இதான் நான் சொன்னேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வருத்தமா இருந்தாலும் உங்களோட வைப்ரேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதாவது எங்களோட எண்ணங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. எங்களோட உணர்வு ஒவ்வொரு விஷயம் இங்க எல்லாமே ஒரு வைப்ரேஷன்ல தான் இயங்கி கொண்டிருக்குது. எங்களோட வைப்ரேஷன் நாங்க சேஞ்ச் பண்றதன் மூலமா எங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம். ஈவன் உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் இருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்களோட வைப்ரேஷன், அதாவது மணிக்குன்னு சொல்லி ஒரு பணத்துக்குன்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வைப்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி எங்களோட லைஃப்ல எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே இதுல பார்ப்போம். அதோட எங்களோட உணவு முறைகள், எங்களோட உடல்ல நோய் இருந்தா அப்படி அந்த நோயில இருந்து வெளியில வர்றதுன்ற விஷயங்கள் எல்லாமே டே 6ல நாங்க பார்ப்போம். அடுத்தது டே 7ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோ ஆஃப் மணி, பணம் தொடர்பான விதிகள். நாங்க பணம் தொடர்பா என்ன மிஸ்டேக் விடுறோம், பணம் வர்றதுக்கு எங்கள்ட்ட என்னென்ன தடைகளை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம், எங்களோட மன ரீதியா பணம் வர்றதுக்கு என்ன தடைகளை நாங்க உருவாக்கு. சில பேர் வந்து உள்ள நிறைய நெகட்டிவ், பணம் தொடர்பா நிறைய நெகட்டிவா வச்சுட்டு பிசினஸ் லாஸ்ட் ஆகுது, கடன் வந்துட்டே இருக்குது, செலவுக்கு மேல செலவு வருது. முதலுங்கட பணம் வர்றதுக்கான தடைகளை வந்து நாங்க ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கான சில பிராக்டிஸ்கள் இருக்குது. அடுத்தது முக்கியமானது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எங்களோட லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான் கிராட்டிடியூட். சோ அதை எப்படி எங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ற எல்லாமே. சோ ஓவராலா இந்த 7 நாள் வந்து உங்களோட 7 days மைண்ட் கோச்சிங் 7 நாள்ல முக்கியமான கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? 8வது நாள் வந்து டிஸ்கஷன் இருக்கும். எப்படி ஒரு விசுவலைசேஷன் செய்யறது என்ற சில இந்த 7 நாள் பார்த்து டவுட்களை கிளியர் பண்றது 8வது நாள் இருக்கு. இதுக்கு பிறகு 21 நாள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூம்ல தான் நடக்கும். ஜூம்ல நடக்கும். சரியா? 1 hour கிராட்டிடியூட் பிராக்டிஸ், 21 நாள் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் அப்படி என்று சொன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி தருவாங்க. சரி, அந்த ஆக்டிவிட்டிஸை வந்து நீங்க செய்து கம்ப்ளீட் பண்ணணும். 21 வாட்ஸ்அப் குரூப்ல இது உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைம் வண்டில நீங்க அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்ன டைம் ஈஸியா இருக்கோ அந்த டைம் நீங்க இந்த 21 நாள்ல முடிக்கலாம். சரியா? 21 நாளுக்கு அந்த உங்களுக்கு ஒரு டாபிக்ல வந்து கிராட்டிடியூட் பிராக்டிஸ் நடக்கும். நீங்க உங்களுக்கு காலம்புற டைம் ஃப்ரீ அந்த டைமுக்கு நீங்க அந்த ஆக்டிவிட்டியை முடிக்கலாம். அது ஈவினிங் வாட்ஸ்அப் குரூப்ல போடுபடும். நீங்க அதை உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி முடிக்கணும். ஆனா கண்டிப்பா 21 நாளும் அதை செய்து முடிக்கணும் தார் ஆக்டிவிட்டி. ஓகே. சோ அடுத்தது வந்து ஓவராலா எங்கட பாடி, எங்கட பாடியை வந்து நாங்க ஹெல்த்தியா ஆக்க போறோம். எங்கட மைண்டையும் வந்து நாங்க ஆரோக்கியமாக்க போறோம். இதன் மூலமா ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபுக்குள்ள போக போறோம். ஓகே. சோ கிளாஸ் டைம் வந்து வளமையிலே மார்னிங் டைம் ஒன்று இருக்குது. ஏர்லி மார்னிங் 5 இருந்து 6:30, ஈவினிங்ல இது 7 மணி இல்ல 6:40 இருந்து 8 மணி. இதான் எங்களோட கிளாஸ் டைம். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது 8 நாளைக்கு இது இருக்கும். தொடர்ச்சியா 8 நாளைக்கு இருக்கும். 8 நாளைக்கு பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு நீங்க ஆக்டிவிட்டிஸை முடிச்சா ஓகே. இது மட்டும் தான் 7 நாளைக்கு இந்த டைமுக்கு நீங்க ஜூம்ல கிளாஸ் ஜாயின் பண்ண வேணும். சரியா? மார்னிங் டைம், அதாவது சில பேர் வந்து மார்னிங், நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6வது பேட்சோட மார்னிங் டைமுக்கு பெருசா யாரும் வாரல. இந்த பேட்ச்ல வந்தீங்கன்னு சொன்னா மார்னிங் டைம் நான் செய்வேன். சரியா? மார்னிங்ல நடக்க, ஈவினிங்ல நடக்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஆனா ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு தரப்படும். லைவ் கிளாஸ் வந்து முக்கியம். லைவ் கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ரெக்கார்டிங்ஸும் நான் தருவேன். ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸுக்கான ஃபீ. ஓகே. சோ உண்மையா பார்க்கும் போது இந்த கோர்ஸுக்குன்னு சொல்லி உண்மையா இவ்வளவு வேல்யூன்னு சொல்லி நான் இந்த என்ன சொல்றது, ஒரு பண்ண முடியாது. என்ன உண்மையா அவ்வளவுத்துக்கு ஒரு பெருமதியான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, அனுவா இருக்கலாம், சமீராவா இருக்கலாம். சரியா? இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, இவ்வளவு அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லும் போது உண்மையா அவங்க பே பண்ணினது எல்லாமே இங்க எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களே ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கிளாஸுக்கு வந்து எல்லாருமே சொல்றது, இங்க பேமெண்ட்ன்றது வந்து நான் முதல்ல ஆரம்பத்துல 1500 தான் நான் எடுத்தேன். சமீரா எல்லாமே வரும்போது 1500 தான் நான் கிளாஸ் ஃபீஸ் எடுத்திருந்தேன். பிறகு ஒரு கட்டத்துல வேல்யூ இல்லாம போயிட்டுது. நிறைய பேர் கிளாஸ் பண்றது இல்ல. சில பேர் அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்ல. ஓகே, 1500 பே பண்ணிட்டேன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப அதுக்கு நான் ரியலைஸ் பண்ணினேன், இவ்வளவு வேல்யூவான திங்ஸ் ஃப்ரீயா இதுல கொடுக்கும் போதும் பேருக்கு அது ஒரு புரியுது. நீங்க
ஒரு மைண்ட் செட் இருக்கு நிறைய பேர். சோ அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க 24க்குமே வந்து டோட்டலா வந்து 3500. சரியா, டோட்டலா 3500 ரூபாய். 28 நாள் நீங்க 2000 ரூபாய் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள வந்து 7 நாள் முடியும் போது 7 நாள்லயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். 7 நாள் முடியும் போது நீங்க பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணுங்க. சரியா, பேலன்ஸ் பேமெண்ட் நீங்க பேலன்ஸ் 1500. நீங்க மொத்தம் 3500 நீங்க 2000 பே பண்ணிட்டு ஓ சாரி, கொஞ்சம் விடுங்க. என்ன எனக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்குது. அதனாலதான் அடிக்கடி கட் ஆகுது. ஓகே, சரியா. சோ நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க 7 நாள்ல வந்து 7 நாள்லயே நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்து உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்ல இந்த கிளாஸ்ல, நீங்க எவ்வளவு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரிட்டர்ன் போகும். ஓகே, சோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளலாம். பட் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேமெண்ட் கதைக்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவேன். சரியா? ஏன்னா சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பேமெண்ட் கூட தர முடியாது. ஆனா இனி இல்லைன்ற கஷ்டத்துல இருப்பாங்க. சோ அப்படி இருந்தா நீங்க தாராளமா என்னட்ட கதைக்கலாம். ஆம், சரியா? ஓகே. அப்ப இது வந்து உங்களுக்கு 3500 வந்து 28 நாளுக்குமே இருக்கும். நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொன்னா உங்களோட காசு நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே. சோ இந்த அக்கவுண்ட் நம்பர் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ரெஜிஸ்டர் ஆக விருப்பமான ஆட்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு HNB அக்கவுண்ட் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் நான் போட்டிருக்கேன்னு பாருங்க ஸ்கிரீன்ல. 0747481840. சரியா? HNB இருக்கு, பீப்புள்ஸ் இருக்குது, POC இருக்குது. சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஸ்லிப் அண்ட் டீடைல்ஸ் வந்து எனக்கு பர்சனலா போட்டு விடுங்க. ஓகே, சரியா? நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு இப்ப சில பேருக்கு வந்து 2000 1000 பே உள்ள போகாதீங்க. சரியா? பாருங்க. ஆனா தள்ளி போட்டு போகாதீங்க. எப்பயுமே நாங்க என்ன செய்வோம், ஓகே தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசி நாளைக்கு அந்த பூதாகரமா வெடிச்சதுக்கு பிறகுதான் ஐயோ அப்பவே செய்திருக்கலாமேன்னு சொல்லி யோசிப்பீங்க. சரியா? அதனால வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. பேமெண்ட் பண்றாங்க. 23ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 23ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சோ தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் ஜாயின் பண்ணி டைம் போயிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட என்ன 8:45 டைம் இவ்வளவு மினக்கட்டு இருந்து நான் சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி அனு அண்ட் சமீரா நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் ஷேர் பண்ணி இருந்தீங்க. சோ ரொம்ப 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 நன்றி. ஓகே, சோ பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸுக்குரிய வெட்டிங் போறேன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா கூட 5000 10,000 உடுப்பு வாங்கி போடும். என்ன உண்மையிலே இந்த அழகுன்றது வெளியில மட்டுமே ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறது மட்டும் ஒரு அழகு இல்லை. எங்களோட மனசு அழகா இருக்கும். எங்களோட மைண்ட் நாங்க வடிவா வச்சுக்கொள்ளணும். அழகா இருந்தா தான் எங்களோட லைஃபே அழகா இருக்கும். அதனால நாங்க அதுக்கெல்லாம் அவ்வளவு செலவழிப்போம். ஈவன் இப்ப பிள்ளைகளுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸ் சயின்ஸ் கிளாஸுக்கே ஓயில் படிக்கிற பிள்ளைகள் கிரேட் 6 படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளோ கிளாஸ் ஃபீஸ் எடுக்கிறாங்க. சோ அதோட எல்லாம் ஒப்பிடும் போது இங்க நீங்க படிக்க போற கிளாஸ் ஃபீஸ் வந்துட்டு அந்த 3500 உண்மையிலே சரியான ஒரு சின்ன அமௌண்ட். ஓகே. சோ அதனால வந்து இந்த காசுன்ற ஒரு விஷயத்த காரணம் காட்டி இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணாம சரியா நீ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க என்கிட்ட பர்சனலா காதீங்க. ஆனா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வாங்க. நாளைக்கு நீங்க இந்த விஷயத்த படிச்சுட்டு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கூட நீங்க என்னது உங்களை சுத்தி இருக்கிற ஆட்களை கூட நாங்க ஒரு இந்த மாதிரி தற்கொலைகள்ல இருந்து காப்பாத்தலாம். ஓகேவா? சோ தேங்க்யூ. நான் மீட்டிங் இன் பண்ண ரெக்கார்டிங் நான் போட்டு விடுறேன் குரூப்ல. தேங்க்யூ சோ மச்.